ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்கின்றோம். சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இணையத்திலிருந்து பார்த்துக்கொண்டு உங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட இந்த ஆரம்ப வேலை நம்ம தொடங்கி வைப்போம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட அப்பா இந்த ஓய்வு நாள் அன்றி அப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த நாளை அப்பா இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையா எங்கள் மத்தியில் நீர் இடைபடுவீராக. புது கிருபையால் புது நன்மைகளால் எங்களை நிரப்பும்படியாய் அப்பா வந்தவனமாய் போகாதபடி உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். கர்த்தர் நம்மளை உயரங்களில் நடக்க செய்ய போகிறார். ஆமென். we are going to reach the heights. ஆமென். அவர் நம்மளை நடத்துவார். மான்கால்களை தந்து மதில்களை தாண்ட எல்லா காரியங்களும் நமக்காய் வாய்க்கப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன பண்ணுவோமா? we can achieve anything. ஆமென். ஹல்லேலூயா. இதே உற்சாகத்தோடு இதே விசுவாசத்தோடு உங்களால் எழுந்து நிற்கும் என்றால் எழுந்து நின்று நம்ம பாடுவோம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மெய்ப்பராய் நம் மத்தியிலிருந்து நடத்துகிற தேவன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். செய்ய நினைத்தவர் முன் நடத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் நடத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. பக்கம் நிழலாம் நின்றவரே, என் பாதம் நிழலாமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் நிழலாமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் போயாமல் பாடுவேன். நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சீராமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக்
கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி சகலத்தையும் நீ திருத்திக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி கால்களை தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கக்கா நித்தமும் நன்றி சொல்லி கால்களை தீரையா மதில்களை தாண்டிடுவே நினைத்து பார்க்காத உயரங்கக்கா நித்தமும் நன்றி சொல்வேன் எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிடவில்லையே துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழிந்திடவில்லையே எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிடவில்லையே துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திடவில்லையே ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தி ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தி நன்றி 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 நித்தம் போயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் போயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 உலகத்தில் நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன் நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்லி மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன் நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல் நன்றி 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 நித்தம் போயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் போயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி கால்களை தீரையா மதில்களை தாண்டிடுவேன் பார்க்காத உயரங்கக்கா நித்தமும் நன்றி சொல்வேன் செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே தருமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே தருமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தி தீங்கு செய்ய நினைத்தவரும் தவத்திட செய்தவரே தருமாறின
வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, உமக்கே நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. ஆண்கால்களை நன்றியா, மதில்களை தாங்கிடுவே. பார்க்காத உயர்வுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஆண்கால்களை நன்றியா, மதில்களை தாங்கிடுவே. பார்க்காத உயர்வுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைத்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைத்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் ஏற்றுக் கொள்வார், சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ ஏற்றுக் கொள்வார், என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்த தேவன், மதில்களை தாண்ட நம்மோடு கூட நடக்கிற தேவன், நிழலாய் நம்மோடு நிற்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். தீங்கு செய்ய நினைத்தவன் அழைத்திட செய்கிற தேவன் நம் தேவன். தாங்கி தப்புவித்து போஷித்து பராமரித்து நம்மளை நடத்துகிற தேவன் நம் தேவன். ஆமென். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்கிற தேவன் நம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் நம்மை சிதறாமல் காத்துகிற தேவன். நம்மளுடைய திட்டங்கள் சிறிதா இருக்கலாம், ஆனா அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நம்ம மேல் இருக்கும்போது யாராலும் நம்மளை சிதறடிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சீரமைத்து நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீரமைத்து என்னை நடத்துகிற தேவன் அவரே. சீரமைத்து என் வாழ்க்கையை நடத்துகிற தேவன் அவரே. I will acknowledge all you in all my ways. என் வழிகள் எல்லாம் உமக்கு நன்றி செலுத்துவேன். என் பாதங்கள் இடராமல் காத்துக்கொள்கிற தேவன் நீர்தான் என்று. அப்படியே நம்ம இரண்டாவது பாடல், இதோ மனுஷரின் மத்தியில், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் தேவன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார். தேவன் தாபரிக்கும் ஸ்தலம் நம்முடைய மத்தியில் தான், ஜனத்தாரின் மத்தியில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். உற்சாகமாய் கரங்களை தாக்கி எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் என்று
மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. அதன் வாசலுமே பாதங்கள் நிற்கிறதே. அதன் வாசலுமே பாதங்கள் நிற்கிறதே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தானவர்கள் தேவனாயிருந்தே யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தானவர்கள் தேவனாயிருந்தே யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சத்தம் வாங்கி கொடிக்கிறவே இயேசு மனாதனை வந்திடுவார். சத்தம் வாங்கி கொடிக்கிறவே இயேசு மனாதனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே சுத்தங்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுத்தங்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மனாதனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மனாதனை வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கவலை அங்கே இல்லை, கர்த்தனாமே வெளிச்சமவா. கவலை அங்கே இல்லை, கர்த்தனாமே வெளிச்சமவா. கால
சத்தம் வானில் தோணிக்கிறதே, எம்மேசு ஆராதனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, எம்மேசு ஆராதனை வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். 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 பலங்கள் யாவரும் அவரே அளிப்பார், அரவணையோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலங்கள் யாவரும் அவரே அளிப்பார், அரவணையோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, எம்மேசு ஆராதனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, எம்மேசு ஆராதனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, எம்மேசு ஆராதனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணிக்கிறதே, எம்மேசு ஆராதனை வந்திடுவார். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தம் ஜனங்களின் தாகத்திற்கும் ஜீவநதியும் அவரே. தம் ஜனங்களின் தாகத்திற்கும் ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் தேவன். ஆமென். நிறைவான ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைகள் எல்லாம் மறையும். நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர். எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கு? எந்த துயரமும், இன்னும் நாளைக்கு இன்னும் உணவு சாப்பிடணும், இன்னைக்கு பிள்ளைங்களை எப்படி விசாரிக்கணும், நாளைக்கு இன்னும் வேலை செய்யணும் இல்லாம, அந்த யோசனைகளே இல்லாம அவரும் நான் மட்டும்தான், அவரும் நான் மட்டும்தான் சேர்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நித்தமும் ஓயாமல் ஓயாமல் துதிக்கணும். எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு இருக்கீங்க? ஆமென். எப்போதும் உம்மை துதித்து கொண்டு, உம்மை உயர்த்தி கொண்டு, உண்மையே அப்பா நான் நினைவு கூர்ந்து உம்மை நாடி தேடி எப்போதும் உம்முடைய சமூகத்தை அமர்ந்து பலன் தாங்க. பரலோகத்தில் இந்த தூதர்கள் நித்தமும் ஓயாமல் ஓயாமல் துதிகள் ஏறெடுக்கும்போது
ஆனா தேவன் நம்மத்தில் வாசம் பண்ண விரும்புகிறா இருக்கிறார். அங்க துயரம் இல்லை, பரலோகத்தில் துக்கம் இல்லை, எந்த துன்பமும் எந்த வேதனையும் இல்லை. அவருடைய வெளிச்சம் நம்ம மேல வரும். ஒரு சூரியனுடைய வெளிச்சம் இல்லை, அவருடைய வெளிச்சம் தான் நம்ம மேல இருக்கும். Just you and God. நித்தமும் துதிகள் ஏறெடுக்கிற தேவன். Just you and God. அந்த பரலோகம் தான் எனக்கு சொந்தம். இது இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்ல. I belong to some other place. I belong to kingdom community. எத்தனை பேர் சொல்றீங்க I belong to kingdom community, not on this earth. நான் சொந்தம் அல்ல, தேவனே என் சொந்தம். தேவனே என் சொந்தமானா இயேசுவை நம்புகிறேன். பரலோகம் என் சொந்தம். அந்த இயேசுவை, அந்த தேவனை நான் எப்படி காண்பேன்? நான் எப்போ காண்பேன்? வாஞ்சையுள்ள இதயத்தோடு, ஒரு வாஞ்சையுள்ள இதயத்தோடு, வருத்தமும் துயரமும் துக்கமும் இல்லாமல் உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. I should not worry about something. எப்போதும் 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 உம்மை பார்த்து கொண்டு, உம்மை துதித்து கொண்டு இப்படி சமூகத்தில் அமர்ந்து கொள்கிறேன் நான். பலந்தாங்க and make this earthly place as a practice, Lord. இங்க இருக்கிற நாட்கள் அப்படியே அப்பா எந்த துயரமும் துக்கமும் எந்த வருத்தமும் இல்லாமல் நான் ஜெபிக்க ஆண்டவரே, ஜெப அறையில் நான் போகும்போது எந்த டீவியேஷன் இல்லாமல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவர், உதவி செய்யும். பரலோகமே என் சொந்தமே என்று நான் காண்பேனோ வாஞ்சையுள்ள இருதயத்தோடு பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இந்த இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த வருத்தம் இல்ல, பசிதாகம் இல்ல, மன துயரம் அங்க இல்ல, எங்களிடம் மட்டும்தான் வாஞ்சிக்கிறலா இருக்கு. அந்த வாஞ்சையுள்ள இருதயத்தை என் ஜபையருக்குள் அப்பா நீங்க தருவீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் அதே வாஞ்சை எங்களுக்கு தருவீராக. கிரீடத்தை நாங்க வாஞ்சிக்கிறவளாய், உம்மை நோக்கி பார்க்கிறவளா எங்களை பலன் தாங்கும். வருத்தமும் பசிதாகம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை உயர்த்தணும் அப்பா, உம்மை தேடணும் ஆண்டவரே. இந்த பூமியில நாட்கள் எல்லாம் அது போலே நாங்க இருக்கணும் என்று வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, என் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, சொந்தமே என்று
இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே அவரின் மகிமையே அதுதான் என் லட்சியமா இருக்கணும் ஆண்டவரே எனது லட்சியமே வேண்டுமா அவரின் மகிமையே எனது லட்சியமே ஓட்டத்தை ஜெயமுடன் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் வாசப்பாதையில் சோராது விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. என் ஜீவனில நாட்கள் எல்லாம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நல்லபடியா முடித்து விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் பரலோகமே லோகமே சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசு என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் பரலோகமே அழைப்பின் சத்தம் அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன் அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன் அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன் மீண்டுமா அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன் பெருங்குதே வாஞ்சையும் பெருங்குதே நாட்களும் பெருங்குதே வாஞ்சையும் பெருங்குதே சிலுவையின் அறை சிலுவையில் அறையுண்டே இனி காணல்ல இயேசுவே சிலுவையில் அறையுண்டே மீண்டும் சொல்லுங்க இனி காணல்ல இயேசு சிலுவையில் சிலுவையில் அறையுண்டே இனி வாழ்வது நான் அல்ல இயேசுவே என்று சொல்லுங்கள் மாம்சம் ஒருபோதும் என மேல் சொல்ல சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இந்த சத்தம் கேட்கட்டும் சிலுவையில் அறையுண்டே சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே அவரின்
இயேசுவை என்று காண்பேனோ, இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டு இனி வாழ்வது நான் அல்ல. பாவம் ஒருபோதும் என்னை மேற்கொள்ளாது, சாபம் ஒருபோதும் என்னை மேற்கொள்ளாது, சமாதான கேடுகள் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாது, தரித்திரங்கள் சமாதான கேடுகள் மேற்கொள்ளாது, சுகவீனங்கள் என்னை மேற்கொள்ளாது. சிலுவையில் தேவனோடு கூட பழைய பாவமான மனிதன் மீண்டும் எனக்குள் மீண்டும் மீண்டுமா அந்த பாவக்குழியில் இருக்கிற மனிதன் சிலுவையில் அறையுண்டு நான் இயேசுவோடு இயேசுவோடு இயேசு எனக்குள் ஜீவிக்கிறவன். நீ வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறான், இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறவன். திட்டங்கள் தீர்மானங்கள் ஏதோ என்ன மேற்கொள்ளாது, என் குடும்பத்தை மேற்கொள்ளாது, என் சபையை மேற்கொள்ள அதிகாரம் அவருக்கு கிடையாது. அவரின் மகிமையே எனது லட்சியம், அவரின் மகிமையே என்னுடைய லட்சியம். ஓட்டத்தை ஜெயமுடன் போராட்டத்தை, ஒரு நல்ல போராட்டத்தை போராட்டி ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் அருள் செய்வார். பலன் கொடுக்கிற தேவன் நம் தேவன். எங்களை பலப்படுத்துவீராக, நிறைவாய் நடத்துங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்கள் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். நம்ம வர்ஷிப் டீமும் மீடியா டீமும் கரங்களை தட்டி நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் டீம், தேங்க்யூ. நம்ம சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் லைன்ஸ் இருக்கிறது. 8:30 ஆஃப்டர்நூன் 3:30க்கு ப்ரேயர் லைன் இருக்கிறது. ஈவினிங் 4:45க்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து 3:30க்கு இணைந்து ஜெபிக்கிறாங்க. 1 hour கண்டினியூஸாக அநேக காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே தனித்து ஜெபிக்கிறாங்க. உங்களால் ஜாயின் பண்ண முடியும் என்றால் இணையத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஜாயின் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறீங்களானால் நிச்சயமாக அது கலந்து கொள்ளுங்கள். ஈவினிங் 4:45 to 5:30 ப்ரேயர் இருக்கிறது. 5:30க்கு சிறு பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளும் ஜாயின் பண்ண வைத்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. அநேக காரியங்கள், அநேக நடைமுறைகள், நம்ம வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நிச்சயமாக அதில் கலந்து கொள்ளுங்கள். எவ்ரி செகண்ட் ஃப்ரைடே அண்ட் ஃபோர்த் ஃப்ரைடே ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறுகிறது. 7 o'clock நம்ம பிரதர் மேட் நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், எங்கே எப்படி கேட்கணும், யாரை கேட்கணுன்ற விவரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நிச்சயமாக அது கலந்து கொள்ளுங்கள். இன் பர்சனாக வர முடியல, நாங்கள் வேறு இடத்துல இருக்கணும்னு நினைத்தீர்களானால் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அந்த ஜூம் லிங்க்கும் இருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கு கிட்டி சேர பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஈஸ்டர் வீக்கெண்ட் வருகிறது. குட் ஃப்ரைடே அன்றைக்கி 7 மணிக்கு இதே இடத்துல சர்வீஸ் இருக்கிறது. சாட்டர்டே 9 o'clock ப்ரேயர் அண்ட் சண்டே தமிழ் ப்ரேயரும் இங்கிலீஷ் ப்ரேயரும் இங்கிலீஷ் சர்வீஸும் நடைபெறுகிறது. நிச்சயமாக உங்கள் தெரிந்த நபர்களுக்கு அநேகரை இன்வைட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சபையிலிருந்து கூட அநேக காரியங்கள் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களை நிச்சயமாக நீங்கள் இன்வைட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தேவன் ஏன் மரித்தார், தேவன் மீண்டும் ஏன் உயிர் தெழுந்தார், நமக்கு அந்த சிலுவையில் இன்ன காரியங்கள் அவர் நமக்காக போராடி ஜெயித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்ற அநேக காரியங்கள் அது அவங்க உணரத்தக்க அந்த ஒரு நாள் கரெக்டாக ஒழுங்கு செய்திருக்காங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு இன்வைட் பண்ணும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இப்போ ஆஃபரிங் நேரம் கடந்து போவோம். நம்ம மத்தியில் அஷர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அந்த உங்களுக்கு அந்த என்வலப்ஸ் கொடுப்பாங்க. அந்த வேர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், இன் ஆல் யுவர் வேஸ் சப்மிட் டு ஹிம். என்னவா? இன் ஆல் யுவர் வேஸ், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். தேவன் நேரடியாக நம்மளோடு கூட பேசுகிறார். அப்பொழுது he will make your path straight. அநேக நேரத்தில் நம்ம we deviate, we detour, வேறு இடத்துக்கு வேறு டைரெக்ஷனில் ஒரு எக்ஸிட் மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டு தப்பான வழியில் திருப்பி இன்னொரு எக்ஸிட் எடுத்து கரெக்டாக நம்ம போக வேண்டிய வழியில் கரெக்டாக அது நம்ம பார்க்கல இருக்கணும். GPS தேவனும் அதுதான். இன் ஆல் யுவர் வேஸ் when you acknowledge him, தேவனை அக்னாலேஜ் பண்ணும்போது when you submit to him, கர்த்தர் அந்த இடத்தில் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். He will make your path straight. நம்மளுடைய ஆஃபரிங் டைட்ஸும் when you submit, when you surrender, கர்த்தர்
நிச்சயமாய் அது ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் கொடுத்தது தேவனுக்கென்று செலுத்தும் போது, அவருடைய கரத்தில் விதைக்கும் போது அது பழகி பெருகி நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். இன்பர்சனாக வந்தவங்களும் நீங்கள் என்வலப்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கட்டாயம் அல்ல. உற்சாகமாய் தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவனபடி அது நீங்கள் செலுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆன்லைனில் பார்த்துக்கொண்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்துக்கணும், இல்லை இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கணுங்கன்னா நாங்கள் மனதார உங்களை வரவேற்கின்றோம். இப்போது கூட ஒரு ஆஃபரிங் சாங்கை பாடுவோம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்குண்டான விவரங்கள் கொடுக்கப்படும். தேவனுக்கென்று உற்சாகமாக விதைக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வொர்ஷிப் டீமை ஒன் மோர் டைம் நல்லா கரங்களை தட்டி அழகாக இன்றைக்கி ஆராதனை நடத்துனாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மியூசிஷியன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி, அதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நிறைய இப்போ நம்ம சர்வ் டீமில் நம்ம சபையில் சரி நிறைய பேர் புதுசாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர்களை உங்களுக்கு சொல்லி நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும், நம்ம எல்லாரும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். விசேஷமாக நம்முடைய பேபி கிரேஸ் சகோதரி அவர்கள் நம்முடைய கிட்ஸ் மினிஸ்ட்ரியை அதில் கிட்ஸ் ப்ரேயரை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நாட்களில் புதிதாக நல்லா கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துவோமா. அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட்டுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் விசேஷமாக நம்முடைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எட்வின் லாஸ்ட் வாரத்திலேருந்து நம்ம எட்வின் அழகாக இந்த கிட்டார் காரியங்களை ஆட் பண்ணி நல்லா கரங்களை தட்டி ஒரு உற்சாகப்படுத்துவோம். ஜோயல் இன்னைக்கு அழகாக நம்மோட கூட நல்லா ட்ரம்ஸ்லாம் அழகாக வாசித்து புதிதாக நல்லா உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இட் ஆட்ஸ் அ கிரேட் வேல்யூ. இல்லை நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது இட் பிரிங்ஸ் அண்ட் அனாயிண்டிங். கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல உணர முடியுது. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நடத்தி நம்ம ஜான்சன் அவருக்கு நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். தேங்க்யூ ஸோ மச் ஜான்சன். ஹல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரம் இல்லை, புதுசாக நம்ம மீடியா டீமில் சகோதரி ஆர்த்தி அவர்கள் அழகாக நல்லா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கரங்களை தட்டி ஆர்த்தி அவர்களுக்காக நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். நான் வேறு யாராவது சொல்ல போயிட்டான்னு தெரியல. பட் எல்லாரும் புதுசாக நம்ம சர்வ் பண்ணுற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு அதிகமாக நான் மகிமை செலுத்துகிறேன். நம்ம பாடகர்லாம் நிறைய பேர் ஆட் ஆகியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி டீம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு அதிகமாக மகிமை செலுத்துகிறோம். இன்றைக்கு காலையில் கூட நம்ம மீடியா டீம் தொடர்ந்து அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் காலையில் கூட நான் அந்த சில ஸ்பீக்கர்ஸு அண்டு பேட்ஸ்லாம் வாங்கி வந்திருக்காங்க. நோட் பேட்னு சொல்லலாமா, அது கரெக்டாக? அதில் பாடலாம் லிரிக்ஸ்லாம் போடுறதுக்கு அதுக்கு எதையும் நம்மக்கிட்ட எதிரும் பார்க்குறது கிடையாது, அவங்களே வாங்கிடுறாங்க. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் கர்த்தரை அவங்கள அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம அங்கே மீடியா டீமை அதுக்காக ஈடுபடுகிற அது ஒவ்வொரு எஃபோர்ட் போடுகிற ஒவ்வொருவருக்காக நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கொடுத்த இந்த ஃபீட்பேக்கெல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் சில காரியங்கள் அது நடக்கும்பொழுது நீங்கள் ஒருவேளை எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் பட் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக ப்ரீடீன், யூத் அண்ட் மீடியா அண்ட் வொர்ஷிப் எல்லா பகுதியிலும் நிறைய காரியங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன் மோர் டைம் நல்லா கரங்களை தட்டி அவங்க செய்கிற காரியங்களை ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம எப்பொழுதும் கூட ஒரு வீடியோ பார்ப்போம். முடிஞ்ச உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம்.
ஆமென். நாட்களில் நம்ம தொடர்ந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம டீமில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எத்தனை பேர் வந்தீங்க? கர்த்தர் அழகாக அது ஃபாஸ்டிங் ப்ரேயர் அழகாக நடத்தி கொடுத்தார். நிறைய காரியங்கள் நம்ம ஜெபித்தோம், குடும்பங்களுக்காகவும் ஜெபித்தோம். கர்த்தர் உங்களே அதிகமாக ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்தில் கூட அழகாக நமக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து நம்ம புதுசாக நம்ம டீமில் கீபோர்டு பிளேயர் ஒருத்தர் ஆட் ஆகியிருக்கார். நம்ம சவுந்தரன் அவர் நல்ல கரங்களை தட்டி ஒரு உற்சாகப்படுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஆமென். சரி, இன்றைக்கும் கூட எல்லோரும் ஈஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஈஸ்டர் உங்களுக்கு அந்த ஃப்ளையர் போட்டு நாங்கள் அனுப்புவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய நண்பர்களை, குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜில் அதை ஃபார்வர்ட் பண்ணி ஈஸ்டருக்காக நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருப்பார்களானால் அவங்கள இன்வைட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நிறைய நாட்களில் கிட்ஸ் ப்ரீடீன்லாம் நிறைய யூத் எல்லாருமே வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சில காரியங்கள்லாம் செய்கிறதுக்காக அந்த நாளில் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. சகோதரி மெர்லின் அவர்கள் அது ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்காக ஆண்டவரை அதிகமாக துதிப்போம். அல்லேலூயா. இது எஃபர்ட் போடுற ஒவ்வொருத்தரும் நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தலாம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி கூட நம்ம தொடர்ந்து இந்த வேத பகுதி அ ஜாய்ஃபுல் லைஃப் அப்படின்ற அந்த தலைப்பில் அதோடைய அடிப்படையில் நிறைய வசனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிலிப்பியர் என்ற புத்தகத்திலிருந்து நம்ம இந்த நாட்களில் சில காரியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம தொடர்ந்து 3வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானித்து அதிலிருந்து ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னா, விசுவாசத்தில் மகிழ்ச்சி. சொல்லுங்க, விசுவாசத்தில் மகிழ்ச்சி. ஆமென். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற என்னன்னா, நம்முடைய போராட்டமே விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற ஒரு போராட்டம். ஆமாம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்றார். அப்போது இவர் போராட்டம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? விசுவாசத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு. அல்லேலூயா. என்னன்னா, நமக்கு எதிராக இருக்கிற எதிராளி முதல்ல நம்ம எப்படியாவது ரட்சிக்கப்படக்கூடாது என்று சில தடைகளை கொண்டு வருகிறான். சில சமயங்களில் நீங்கள் போய் ஒரு நபரை சந்தித்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவங்க மனசில் ஒரு தடையை ஏற்கனவே போட்டு வைக்கணும்னு எதிரி ரொம்ப பிரயாசப்படுகிறான். நீங்கள் அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும் ஏற்கனவே சில தடைகள் இருக்கிறதுன்றது. நான் சுரேஷ்னு என் நண்பர் வருதுன்னு, எங்கள் பள்ளிக்கூட நண்பர், அவரை மீட் பண்ணி, சரி என் நண்பர்கள்லாம் மீட் பண்ணி சுவிசேஷம் சொல்லணும்னு போனேன். அவங்ககிட்ட சொன்னேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், காரியங்கள் அவர் அவனுக்கு மன மகிழ்ச்சி கொடுப்பார், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார்னு சொன்னேன். அவன் சொன்னான், அங்கே ராபர்ட்னு ஒருத்தர் வந்தார், அவர் அங்கே ஜோசியம் பார்க்குறக்கிட்ட நின்றுட்டு இருந்தார். அங்கே பீட்டர்னு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து அங்கே வந்து கோயிலுக்கு முன்னாடி நின்று இது பண்ணிகிட்டு இருந்தார், அங்கே வேண்டுதல் பண்ணிகிட்டு இருந்தார். நீ சொல்கிற வந்து, ஏன்னா ஏற்கனவே நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசில் வந்து சில பேட் எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு காமிச்சு என்ன பண்ணி வச்சுருக்கான், மனசில் ஒரு தடைகளை உண்டாக்கி போட்டு வச்சுருக்கான். அப்புறம் அவன் எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சம்டைம்ஸ் அடுத்து அவங்க ஞானஸ்தானம்லாம் பெற்றுட்டாங்க. அம்மா ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம். அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. சரி, அப்படியே விட்டுரு, அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம விசுவாசத்தில் அப்படியே என்ன பண்ணணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும், அங்கேயும் நின்றக்கூடாது. அடுத்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுமா, ப்ரேயர் பண்ணிக்கோ. அபிஷேகம் பெற்று நல்ல ஒரு அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அப்புறம் நீ ஜம்பம் பண்ணணும். அப்போது நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்ம அந்த சில காரியங்கள் அதெல்லாம் எதிர்த்து நம்ம போராட முடியும் இல்லை? இந்த பிசாசின் வல்லமைகள், விக்கிரக கிரியைகள், இது எல்லாத்தையும் மேற்கொண்டு வெளியே வரணும்னா நமக்கு அதுக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் வேணும். அப்போ நம்ம இன்னும் நல்ல அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க,
அப்பா ஒருத்தவங்க வந்தாங்கப்பா, அவங்க வந்து சொன்னாங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் பிசாசு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க கிறிஸ்டியன், அவங்க என்னது ஒரு கிறிஸ்டியன், அவங்க சிஎஸ்ஐ நினைக்கிறேன். அவங்க போயிட்டு அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் அவங்க பிசாசுனால அந்த வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு என்ன தடை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அதான் சொல்கிறேன், நம்ம முன்னாடி போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு தடையை பிசாசு ஒன்று. அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, முதல்ல ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு அவன் எதிராளியானவன் நமக்கு கர்ஜிக்கிறான். ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா இந்த விசுவாசத்தை விட்டு இவன் எப்படியாவது என்னது மறுதளித்து போயிடணும். இட் ஷுட் பிகம் அன்யூஸ்ட். அவன் உபயோகப்படக்கூடாது. அதுக்கு அவன் விசுவாசத்தை எடுத்துட்டா மற்ற எல்லாம். அப்போது அதுக்காக அவன் மீண்டும் மீண்டும் பிரயத்தனம் பண்ணுகிறான். சில காரியங்களை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்குறான், பிரச்சனைகளை கொடுக்குறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான், எதிர்ப்புகளை கொண்டு வருகிறான். உங்களுடைய எல்லா எதிர்ப்புகளும் போராட்டங்களும் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களை விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எல்லா போராட்டத்திலும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். சொல்லுங்கள், என்னுடைய போராட்டம் எல்லாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற போராட்டம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமென். வேற எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ இந்த பிரச்சனை வந்து இதுக்காக வந்துச்சு போல இருக்கு, அதுக்காக வந்துச்சு போல இருக்கு, சரீரத்தில் வியாதி இதுக்காக வந்துச்சு போல இருக்கு, குடும்பத்தில் எந்த பிரச்சனை அதுக்காக வந்துச்சு போல இருக்கு, பிள்ளைக்கு பாரம் இப்படி வந்தது போல இருக்கு, எப்படின்னு பல காரியங்கள் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் பட் த அல்டிமேட் எய்ம் இஸ் உங்களை உங்கள் விசுவாசத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக படுகிற காரியங்கள், வருகிற காரியங்கள். அப்போ பவுல் அதனால தான் சொன்னாரு, நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்க எதுக்காக போராடுறீங்களோ போராடலையோ, ஆனா உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்காக போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம். அல்லேலூயா. தேவையில்லாத போராட்டம் இல்லை இது. இல்லை, அலுவலகத்தில் தேவையில்லாம போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம், இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போராட்டம். அல்லேலூயா. அது ரொம்ப நல்ல போராட்டம். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல போராட்டம். அல்லேலூயா. a good fight. Amen. It's a good fight. அந்த ஃபைட்டை நம்ம பண்ணணும் இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரி, அப்போது இந்த விசுவாசத்துக்கு அதில் தான் ஒரு சந்தோஷம், இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுறதுல தான் ஒரு மகிழ்ச்சி. அதை தான் இந்த 3வது அதிகாரத்தை முழுகும் பிலிப்பியரில் பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தன்னையே மாதிரியே காமிக்கிறார். அவர் என்னெல்லாம் பண்ணார், எதெல்லாம் உபத்திரவம் பட்டார், எதெல்லாம் நஷ்டமாக எண்ணினார், எதெல்லாம் லாபமாக எண்ணினார், அந்த பாடுகள் உபத்திரவங்கள்லாம் அவர் எப்படி அதை பார்த்தார், அவருடைய பார்வை என்ன, பர்செப்ஷன் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அவர் இதெல்லாம் சொல்கிறாரு, அந்த இதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, அல்லேலூயா, மகிழ்ச்சியாக இருங்கன்றாரு. ஆமென். இதுக்கு நம்ம விசுவாசத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு 3 வசனங்கள் தான் இதில் இருக்கிற காரியங்களை நம்ம அதிகமாக நம்ம தியானிக்கலாம். பிலிப்பியர் 3:1 நான் வார்த்தைகளை தியானிக்கிறேன். தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் என் சகோதரரே. மேலும்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா, நிறைய அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு கொக்கி இருக்குது. அல்லேலூயா. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்னு எதை வச்சு சொல்றாருன்னா, ஆங்கிலத்தில் படிச்சிங்க பார்க்கலாம், வாட் எவர் ஹேப்பன்ஸ். இன்னொரு வெர்ஷனில் எழுதப்பட்டிருக்கு, ஃபைனலி பிரதரன். அதாவது என்னவோ நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அவர் போராட்டம் நடந்துச்சு, சிறைச்சாலையில் போட்டாங்க, அவரை கல் எறிஞ்சாங்க, என்னென்னவோ அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் ஃபைனலி பிரதரன். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் சரி, வாட் எவர் ஹேப்பன்ட் ஆர் வாட் எவர் ஹேப்பன்ஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அல்லேலூயா. அதை தான் அங்கே அழகாக அவர் சொல்றாரு. ஆமென். அப்போ இதுக்கு இது எல்லாம் எது நடந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஐ ஷுட் பி ரிஜாய்சிங். அது என்ன பண்ணுறது? அப்படி இருக்க முடியுமா யாராச்சும்? என்ன நடந்தாலும் சந்தோஷமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான சில பிரின்சிபிள்ஸை புரிந்து கொள்ளணும். இந்த நாட்களில் சில கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு பாருங்க. ஏங்க இந்த ஜனம் இந்த பிரின்சிபிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய நமக்கு கேள்விகள் வருது பாருங்க. அப்படி
ஏங்க இஸ்ரவேல் ஜனம் வந்து ரொம்ப தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் முதல்ல அவங்களுக்கு தான் வெளிப்பட்டார். இயேசு அந்த யூத ஜனத்தில் தான் ஒருத்தராக வந்து பிறந்தார். ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் எங்கே போனாலும் ஏங்க இவ்வளோ உபத்திரம்? ஏங்க இன்னைக்கும் அவங்களுக்கு எதிராக அவங்க பாட்டு இருக்கிறாங்க சின்ன இடத்துல, ஆனால் அவங்களுக்கு விரோதமாக நிறைய காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது இப்போ நடக்கிற காரியம்ல ஆதி காலம் முதல் நடந்து கொண்டே இருக்கிறது. எருசலேமை மாத்திரம் மாற்றி அரசாண்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே என்னடா இது, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தராக மாறிக்கிட்டே இருப்பாங்க. வந்து அந்த முற்றுகை போட்டு அந்த இடத்த ஆளுகை செஞ்சு நிறைய என்ன பண்ணாங்க. அப்போது நிறைய பேருக்கு கேள்வி, அப்போ நான் கூட கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான், கர்த்தர் என்னை தேடி வந்தார், ரட்சித்தார், கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு ஏங்க எப்பவுமே பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. கரெக்டாக இல்லையா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகல ஜனத்துக்கும் என்ன இருக்குது, போராட்டங்கள் நிறைய இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துக்கும்போது நிறைய கேள்விகள் மனசுலேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த முக்கியமான இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும், அதை எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிடும். அல்லேலூயா. எது கர்த்தருக்குள்ள எப்படி எல்லாத்தையும் தாண்டி, எல்லா போராட்டத்தையும் தாண்டி, எல்லா பாடுகளையும் தாண்டி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுன்றத இந்த முக்கியமான ஒரு பேசிக்கை, ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, அப்போது முதல் என்ன அப்படின்னா, சரி முதல் நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். God is holy. உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுவாங்க பாருங்க. God is holy. அவர் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்றது ரொம்ப ஒரு அடிப்படை உண்மை. அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் வசனத்தில் என்ன சொல்றார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு வேற நமக்கு ஒரு கமாண்ட்மெண்ட்டை கொடுக்குறார். அது எப்படிங்க, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நான் எப்படி பரிசுத்தராக இருக்க முடியும்? ஆனால் தேவன் ஒன்று சொல்கிறாரு, நம்மளால் செய்ய முடியாத அவர் சொல்கிறது கிடையாது. அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? சின்ன பிள்ளைக்கு சொல்லுவீங்க, அப்பா போய் அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறீங்க. எடுத்துகிட்டு வர முடியாத பெரிய 50 கிலோ கிட்டேயா சொல்லுவீங்க? நீங்கள் எது பண்ண முடியுமோ அதை தான் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லுவீங்க. கரெக்டாக இல்லையா? ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு வேற சொல்கிறாரு. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், எல்லாவற்றிலும் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறாரு. அவரிடத்துல பாவமே கிடையாது. அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து நிறைய கேள்விகள் வந்துடுது. ஏன்னா என்னப்பா இவர், நம்ம நிறைய தடவை சொல்கிறது என்னென்னா, அவர் தேவன்க நான் மனுஷங்க அப்படின்னு. இது வந்து நம்மளுடைய எக்ஸ்கியூஸு. நிறைய காரியங்கள் என்னது, ஏதாவது பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில், இல்லை சோதனைகள் மத்தியில், இல்லை பாவத்தின் மத்தியில், இல்லை ஏதாவது போராட்டங்கள் மத்தியில் நம்ம சொல்கிறது என்னன்னா, என்னங்க அவர் கடவுளுங்க, அவர் பண்ண முடியும், அவருக்கு மன்னிக்க முடியும், அவரால் சோதனையை சகிக்க முடியும், அவரால் பண்ண முடியும், நான் மனுஷங்க, சாதாரண மனுஷங்க. இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் கர்த்தராகிய தேவன் தம்மை பூமியில் ஒரு மனுஷனாக வெளிப்படுத்தினார். நம்மை போல எல்லா பாடுகளும் அனுபவித்தார். நாம் படுகிற அத்தனை சோதனைகளும் அவர் கடந்து வந்தார். அத்தனை சோதனைகளும் அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அது எல்லாவற்றிலும் அவர் மேற்கொண்டார். அப்போ ஆண்டவர் வெறுமனே சொல்லுகிற தேவன் அல்ல, நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தோம். அந்த மாதிரி காண்பித்தோடு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அவர் மரித்து மீண்டும் 3வது நாள் உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு சென்று தம்முடைய பரிசுத்த ஆவியானவர், எப்படிப்பட்ட ஆவியானவர் சொல்லுங்க? பரிசுத்த என்ன ஸ்பிரிட்? அவரு ஹோலி ஸ்பிரிட். அவர் பரிசுத்த ஆவியானவரை நம் இருதயத்துக்குள்ள ஊற்றி இருக்கிற, நமக்குள்ள வந்துட்டார், நம்ம மேல வந்துட்டார், நம்ம சைடில் இருக்கிறார். அல்லேலூயா. குலோப் ஜாமுனை போட்டு பாருங்க. குலோப் ஜாமுன் இருக்குல்ல, குலோப் ஜாமுனை எடுத்து எப்படி போடுவீங்க? ஜீரா இருக்கும், நல்லா ஜீராவில் நல்லா என்ன பண்ணுவீங்க, சுடுவீங்களா? அதை நல்லா உருட்டி சுட்டி எடுத்து அதுக்குள்ளே போட்டுருவீங்க. உள்ளே போட்ட உடனே அது ஊற என்ன ஆகும்னா, ஜீரா அது வெறுமனையாக அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. பிள்ளைக்கு கொடுத்து பாருங்கள், அந்த வெறும் சுட்டு வச்சுருக்கிறத கொடுத்து பாருங்கள், என்ன மீனுவா. அதை எடுத்து ஜீராக்குள்ளே போட்ட உடனே அது மேலே வந்துடும், அது உள்ளேயும் ஜீரா வந்துடும், அது சுற்றிலும் ஜீரா வந்துடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவானவர் நம்ம மேலேயும் இருக்கிறாரு, நமக்கு உள்ளேயும் இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. இன் ஆல்வேஸ், எல்லா சமயத்திலும் இருக்கிறாரு, எல்லா விதத்துலையும். ஒரு டைமென்ஷனை கூட விடக்கூடாது. இந்த 360 டிகிரிலையும் அவனை போட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கவர் பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்படி நம்மளை எல்லா கோணல், எல்லா டைமென்ஷன்லையும் நம்மளை நிரப்பி இருக்கிறபடினால இன்னைக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அல்லேலூயா.
நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, நம்முடைய என்னென்ன காரியங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அந்தந்த காரியங்கள் நமக்கு பிரச்சனைகள் முதலாவது ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, கரெக்டா இல்லையா? ஆனா தேவன் நல்ல ஒரு தேவன். எப்பேற்பட்ட தேவன்னா, அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரு, ஆனா பாவியை நேசிக்கிறார். வாட் அ கைண்ட் ஆஃப் குட் காட். நல்ல ஆண்டவர் கையை தட்டி மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரு, ஆனா பாவியையும் நேசிக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்? பாவி தன் பாவத்தில் மரித்து போவதை விரும்பாமல், பாவி மனம் திரும்பி அவன் பரிசுத்தமாகி நீதிமான் ஆகிறதையே அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் கைவிட மாட்டார். ஐயோ போ தூரமா போயிடலான்னு போக மாட்டார். இஸ் நாட் such a kind of God. அல்லேலூயா. நீங்க எதுல உங்களை தவறிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதுல நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம், எதுல திணறி கொண்டு இருக்கிறோமோ, எதுல விசுவாசத்துல குறைச்சலா இருக்கிறோமோ, எதுல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, அதுல ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள அந்த செயல்படுகிற அந்த காரியத்தை, அந்த பாவத்தை, அந்த விசுவாச குறைச்சலை ஆண்டவர் அதை எதிர்க்கிறார். அல்லேலூயா. ஆனா உங்களை நேசித்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருந்தா, இது புரிஞ்சுக்கிட்டானா அவர் கர்த்தர் நல்ல பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன்? வெறும் கமாண்ட்மெண்ட்டை கொடுக்கிறவர் இல்லை, மாதிரியை காமிச்சவர். வெறும் மாதிரியை காமிச்சவர் இல்லை, நமக்குள்ளேயும் வந்து அதை கொண்டு வர்றதுக்காக உள்ளே வந்துட்டார். ஜீரா உள்ள வந்துச்சு. எத்தனை பேருக்கு ஜீரா உள்ள வந்திருக்குது? அல்லேலூயா. அவரை மாதிரி ஸ்வீட்டா மாறிடணும்ன்றதுக்காக தான் உள்ளே என்ன பண்ணியிருக்காரு? ஊற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை மற்றவங்க நம்ம கிட்ட இருந்து அந்த சாட்சியை கேட்கும்போது அது நறுமணத்தை கொடுக்கும், நல்ல ஸ்வீட்னஸை கொடுத்து தான் ஆகணும். ஆமென். அப்பேற்பட்ட ஆண்டவர் தான், அப்பேற்பட்ட நல்ல பரிசுத்தம் உள்ள தேவன். இது ஒரு மனுஷனுக்கு முதல்ல கிளாரிட்டியாக இருக்கணும். ஆமென். அப்போது உலகத்தில் வருகிற பிரச்சனைகள் பாடுகளுக்கு முக்கிய காரணம் தான் பாவம் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மிடத்தில் செயல்படுகிற பாவ கிரியைகளே நம்முடைய பிரச்சனைகளுக்கு முதலாவது காரணமாக இருக்கிறது. ஆனாலும் அதில் நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். பாவத்தை எதிர்க்கிறார், ஆனால் பாவியை நேசித்து உதவி செய்கிறார். அல்லேலூயா. நல்ல தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, அங்கே ஸ்க்ரீனில் போடுவாங்க பாருங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, காட் இஸ் குட். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல தேவன். அதனால தான் அவர் சொன்னார், எல்லாத்தையும் உருவாக்கும் போதே, அவர் உருவாக்குனால என்னதான் எப்படி தான் உருவாக்காரு? அவர் உருவாக்கும் பொழுதே உருவாக்கிட்டு இட்ஸ் குட், இட் இஸ் குட், இட் இஸ் குட். திருமணத்தை உண்டாக்கிட்டு வெரி குட் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்போ எது உருவாக்குனாலும் அது எப்படி தான் உருவாக்குவார்? நல்லதாக தான் உருவாக்கு. அதுதான் அவரோட இன்டென்ஷன், அதான் அவருடைய மைண்ட் செட். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுது, எந்த நன்மையான ஈவும் எந்த பரிபூரணமான வரவும் அவர்கிட்ட இருந்து வர்றதுலாம் நன்மையான ஈவுகள். அல்லேலூயா. எவ்ரி குட் கிஃப்ட். எப்படிப்பட்ட கிஃப்ட் அது? குட் கிஃப்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, குட் கிஃப்ட். அப்பேற்பட்டதை தான் ஆண்டவர் கொண்டு நமக்கு வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருந்து வர்றதெல்லாம் அப்படிதான். அப்போ அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் பண்ணுறது எல்லாம் நல்லதாக தான் இருக்குது. ஆமென். வேற அகேன்ஸ்டா ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆமென். ஆனால் அப்பேற்பட்ட நல்ல தேவன் இருந்தாலும் பூமியில், உலகத்தில் இதெல்லாம் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நம்முடைய கீழ்ப்படியாமல் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நம்முடைய டிஸ்ஒபீடியன்ஸில் தான் ஈவில் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஆண்டவர் அங்கேருந்து ஆதியாகத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கனால அங்கே தெரிஞ்சிடும். முதல்ல எப்போ வந்துச்சு? அவன் கீழ்ப்படியாத முடிஞ்சது. ஆதாம் கீழ்ப்படியாததுனால தான் உலகத்தில் என்ன வந்துச்சு? பிரச்சனைகளும் பாடுகளும் நோய்களும் வியாதிகளும் வருத்தங்களும் வந்துச்சு. ஆமென். இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து, இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்தெடுத்த ஜனம் தான் மீட்டு கொண்டு வராருல. மீட்டு கொண்டு வரும்போதே அவங்க டிஸ்ஒபீடியன்ஸை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்கள டிஸ்ஒபீடியன்ட், அதாவது கீழ்ப்படியாமல் தான் தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த எல்லாத்தையும் மாற்றி அப்புறம் ப்ராமிஸ் லேண்டுக்கு கொண்டு வந்தார். அங்கேயும் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக தான் டிஸ்ஒபீடியண்ட்டாகவே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறது ஒன்று, ஆண்டவர் பிள்ளையாக இருந்து எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அவருடைய வார்த்தை சிலதை ஒத்துக்கிறது, சிலதை ஒத்துக்காமல் இருக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அல்லேலூயா.
சிலதை நமக்கு சரி வரும், எதுலாம் தோணுதோ, நம்ம மனசுக்கு எதுலாம் சரின்னு தோணுதோ, எது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். எதுலாம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எதுலாம் நமக்கு ஒத்து வரலையோ, இதுக்கு நான் சொன்னல, நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பான், அது எதிர்ப்பு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி வார்த்தைகள், அந்த தடைகளை வச்சுக்கிட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது புரியுதா? அப்போது உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்போ ஆண்டவர் இஸ்ரேல் ஜனம் ஏன் இவ்வளோ பிரச்சனைனா அவங்க அவ்வளோ கீழ்ப்படியாமல் இருந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளோ கூட்டிகிட்டு வந்தார். திரும்ப 70 வருஷம் போய் பாபிலோனில் இருந்தாங்க. ஏங்க 70 வருஷம் அங்கே போனாங்க? ஆண்டவர் விரும்பலைங்க, ஆனால் இந்த ஜனம் விரும்பினது. அல்லேலூயா. இவங்க ஆண்டவருக்கு எதிராக கிளம்பினாங்க, வேற ஒரு தெய்வத்தை நாடினாங்க. அவருக்கு 70 வருஷம் அடிமைத்தனத்தில் போனாங்க. தொடர்ந்து ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருந்தார், இப்படி போறதெல்லாம் விட மாட்டார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாரு, அப்பா ஜனமே நீ திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்ப, தொடர்ந்து ஓயாம அந்த ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். தீர்க்க தரிசிகள் தொடர்ந்து எழும்பி சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒருத்தருடைய வார்த்தையும் அவங்க நம்பவும் இல்லை, அதை கீழ்ப்படியும் இல்லை. கடைசியா ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அவங்க 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமைத்தனம் பட்டு போனாங்க. அல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவர் இவங்களால வர முடியாது, திரும்ப ஆண்டவர் தான் கூட்டி ஒரு ராஜாவை எழுப்பி அந்த ராஜா இருதயத்தில் போட்டு நீ அந்த ஜனங்கள்லாம் விடுதலை பண்ணணும்னு சொல்லி திரும்ப அவர் தான் கொண்டு வந்தார். பாருங்க, எப்போ நல்லதெல்லாம் நடக்குதோ அது கர்த்தர் உண்டாக்குனது. அல்லேலூயா. எப்போ கெட்டதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நம்முடைய கீழ்ப்படியாமையில உண்டானது. அல்லேலூயா. We are responsible our problems. Hallelujah. We are responsible for our issues. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ நான் மனுஷனுக்கு கொடுத்தேனாரு. அவர் கொடுத்ததை திரும்ப வாங்குறது கிடையாது. Hallelujah. He gave a responsibility to own, to multiply and take authority over the earth. Hallelujah. ஆண்டவர் முதல் ஆசீர்வாதத்தை சொன்னது அவர் தான். சொல்லிட்டு திரும்ப மாத்திர தேவன் கிடையாது. Hallelujah. ஏன்னா அவர் நல்ல தேவன். Hallelujah. நீங்கள் பார்த்துறீங்களா? யாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களுக்கு எங்கே சொன்னாங்க ஆஃபீஸில், உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், வேறு ஒரு கம்பெனிக்கு நான் ஜம்ப் ஆனேன் பாருங்கள். எங்கள் கிளைண்ட் சொன்னாங்க, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க. நாங்கள் தைரியமாக பண்ணிட்டேன், பரவாயில்ல, வீசாலாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின நாள் வந்து இன்னொருத்து பாருங்க, நீங்கள் எப்படிங்க இன்னும் ஒரே கிளைண்ட்டு வரக்கூடாது, ரொம்ப இது தப்பான காரியங்க, ஏன்னா கிளைண்ட்டை ஒரு மிரட்டி நான் சூ பண்ணிவிடுவோம் உங்களை கம்பெனின்னு சொன்னோடனே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, குமரேசன் இது கஷ்டமான இருக்கும் போல் இருக்குது, நான் நினச்சேன் இது ஒன்றுமே இல்லைனால உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணேன், இருந்தாலும் கம்பெனியை சூ பண்ணிவிடுவாங்க போல் இருக்குது, உங்கள் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். மனுஷன் மாற்றி சொல்லுவான் சூழ்நிலைக்கு தானே, கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை வந்த உடனே நேராக போகணும். நமக்கு என்ன, ஆண்டவர் இருக்கிற நேரம் முழங்கல் போட்டு, கர்த்தாவே என்னப்பா அப்படின்னா, நீர் சொல்லி தான் செய்தேன், நான் மனுஷன் சொல்லி செய்யலை, உண்மை நம்பி தான் செஞ்சேன். மறுநாள் காலையில் அவங்களே ஃபோன் எடுத்தாங்க, ஐ டிஸ்கஸ்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ ஹாவ் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ். எங்கே அவங்க சேவிங்ஸில் வச்சுருக்கிறாங்களாம், தௌசண்ட்ஸ் கணக்கா. நான் ஆல்ரெடி என் கணவர்கிட்ட பேசிட்டேன், ஈவன் தட் கம்பெனி சூட், ஐ ஆம் ரெடி டு பே ஃபார் யூ, லெட் அஸ் ப்ரொசீட். நாங்கள் பாருங்க, எனக்கு தெரியும் இது அவங்க சொல்கிறது இல்லை, கர்த்தர் சொன்னது. ஒரு சேவிங்ஸை யாரோ ஒரு எம்ப்ளாயிக்காக, அதுவும் ஒரு கான்ட்ராக்டருக்காக தன்னுடைய சேவிங்கே இவ்வளோ இருக்குது, அதை வேற கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சரி கொடுத்துடலாமா, ஒரு வேளை சூ பண்ணால் பரவாயில்லையா, அது நம்ம கட்டிடலாமான்ற அளவுக்கு ஒரு போக முடியும்னா அது கர்த்தரால் அன்றி ஒரு மனுஷன்லாம் ஆகாது. அல்லேலூயா. மனுஷன் மாறுகிறவன், கர்த்தர் மாறாதவர். கையில் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு நல்லவருங்க. ஏன் அவர் சொன்ன வார்த்தை, பூமியை மனுஷனுக்கு கொடுத்தேன். he is responsible for the things in the earthly things. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் நடக்கிறது, பூமியில் நடக்கிறதுக்கு அவன் காரணமா இருக்கிறான். அவன் அடக்கி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் அவனுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கேன். அதனால தான் still we are praying. ஆதாம ஆண்டவர் படைத்த போது ஜெபம்னு ஒன்று கிடையாது. அல்லேலூயா. அந்த இடத்துல சர்ச்சு கிடையாது. ஆண்டவர் என்ன தோட்டம் அது, ஏதேன் தோட்டத்தை படைச்ச உடனே முதல்ல அங்கே ஒரு டெம்பிளை ஒன்று கட்டுவோம். முதல்ல என்னது, ஒரு தேவாலயத்தை கட்டுவோம். அவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வாழும், அப்படிலாம் கட்டவே இல்லை ஆண்டவர். அப்படியே கூட நண்பர் மாதிரி இருந்தார், அப்பா பிள்ளையாக இருந்தாங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சேன் நான் சொல்கிறது? அப்போது ஆனால் என்ன ஆச்சு, அந்த இடத்துல பாவம் கீழ்ப்படியாமல் வந்ததுக்கப்புறம் இப்போ அவசியமாக இப்போ மனுஷன் போகணும். அல்லேலூயா. இந்த விழுந்து போன இந்த உலகத்தில் மனுஷன் வந்து கேட்கணும், ஆண்டவரே இந்த என் குடும்பத்தில் நீ இன்டர்வியூன் பண்ணுங்க, என்னுடைய திருமணத்தில் நீங்கள் இன்டர்வியூன் பண்ணுங்க, என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க,
ஏன் ஆண்டவரே என்னுடைய ஆரோக்கியத்தில் நீங்க வாங்க. யூ இன்டர்வீன் இன் மை லைஃப். ஐ எம் கிவிங் அத்தாரிட்டி ஓவர் யூ. யூ கேவ் மீ அத்தாரிட்டி and in between I gave authority to devil, but now I reject the authority of devil in my life. Now I am bringing my authority and giving the authority to you. You intervene in my life and you change me. That is a prayer. Hallelujah. புரியுது எத்தனை பேருக்கு சொல்றது? ஆமென். அதான் ஜெபம். அதனால தான் இப்போ ஜெபம் பண்ண வேண்டியது. அப்போ ஜெபம் கிடையாது இதில். அதே மாதிரி புதிய வானம் புதிய பூமி வந்தபோது ஆண்டவர் தேவாலயத்தை எடுத்துட்டாராம். அல்லேலூயா. ஏன் எடுத்துட்டாரு? அங்கே நீங்கள் ஒன்றும் கிடையாது, அவரும் நீங்கள் ஒன்றாயிடுவீங்க, கூடவே இருப்பீங்க, ஒரே மனமகிழ்ச்சி தான், ஜாய் தான். அல்லேலூயா. அங்கே என்ன கிடையாது? அப்போ நீங்கள் பெருசாக ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவை கிடையாது. ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே நீ பாரு, ஆண்டவரே இதை சேஞ்ச் பண்ணும், ஆண்டவரே அது கிடையாது. ஆனால் இந்த விழுந்து போன உலகத்தில் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு இன்வைட் ஹிம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆண்டவரை நீங்கள் வந்து இதை சரி பண்ணுங்கன்னு நீங்கள் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அதனால தான் இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். புரிஞ்சிட்டிங்களா அந்த பேசிக் பிரின்சிபிளை? கர்த்தர் நல்லவரா? ஆமென். கர்த்தரை இனிமேல் நீங்கள் பேசும்போது ஏன் தான் கர்த்தர் எப்படி செஞ்சாரோ தெரியல. நான் பிறந்தது முதல் கர்த்தர் எப்படி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே எப்போங்க? ரட்சிக்கப்பட்டதே 45 வயசில் ரட்சிக்கப்பட்டிருவீங்க. நான் 27 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். அவன் சொல்லுவேன், பிறந்தது முதல் எனக்கு ஒரே கர்த்தர் எனக்கு பாடாதான் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொல்லுகிறேன், பாடுகள், பிரச்சனைகள், ஈவில் எல்லாம் ஒன்று நம்முடைய கீழ்ப்படியாமல், 2 நம்முடைய பாவத்தினால. அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நெவர் எவர் சே இத. ஆண்டவர் அதான் சொன்னார் வார்த்தை யாக்கோபுல, சோதிக்கப்படுகிறன் எவனும் தேவனால் சோதிக்கப்பட்டேன் சொல்லாதிருக்க கடவுன்றாரு. அல்லேலூயா. சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் இஸ் நாட் த ரீசன் ஃபார் யுவர் ப்ராப்ளம். உங்களை அடிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுக்கு வருகிற ஒரே பாடு சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக வருகிற பாடு மாத்திரமே. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அதையே அவங்ககிட்ட கொடுக்குறாரு? ஏன் பவுல்கிட்ட கொடுத்தாரு? இவனுக்கு தெரியும் இதே அதே ஜனங்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவர் அறியாமல் நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்குது. அவங்க அவங்க வேற பாடு அனுபவிச்சு, அவங்க பிசாசால பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டை போய் நீ மாத்துறதுக்காக உன் சரீர பாடுகள், உன்னுடைய யாத்திரை பிரயாணங்கள் பாடுகள், பசி தாகம் ஃபாஸ்டிங் பாடுகள், ஜபம் கண்ணீரோடு ஜப பாடுகள், கல்லெறிதலை வாங்கி கொள்ளுகிற பாடுகள், இந்த பாடுகள்லாம் ஏன் அனுபவிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை போல பவுல் மாறி. எதுக்காக இந்த பாடுகள்? ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்காக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதில் கூட ஆண்டவர் பாருங்க, அந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் அன்பா இருக்கிறார். எதுக்கு அந்த நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கப்பலை எந்த பக்கம் மாத்திட்டு போன ஆளு யாரு? யோனா. வரவே மாட்டேன்னு போல ஆளை பிடிச்சி கூட்டு வந்து மீன் வயிற்றுல விட்டுட்டு 3 நாள் உள்ள வச்சு 3வது நாள் கழிச்சு நேராக அந்த எங்கன்றாரு நினிவேல இறக்கி விட்டாரு. டிராவல்லாம். அல்லேலூயா. இவனுக்கு ஏன் இவ்வளோ பாடுகள்னா, இவனுக்கு ஏன் இவ்வளோ பாடுகள்? அந்த ஜனங்களுடைய பாடுகள்லாம் மாறின. என் நரகத்துக்கு நேராக 1 லட்சம் ஜனங்கள் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு போய் உதவி பண்ணு, அது உன்னால தான் முடியும். நீ தான் வார்த்தையை வச்சிருக்கிற, நீ தான் என்னை அறிந்தவன், நீ மாத்திரம் தான் என் பரிசுத்தத்தையும் நான் நல்லவன் என்பதை அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். That is why I am sending you. For when I am sending you, you will have some persecutions. You have உங்கள் சரீர பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். பிசாசு எதிர்த்து நிற்கிறதுனால சில பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவுக்கு வருகிற பாடுகளும் உபத்திரவங்களும் உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாய் வருகிற பாடுகளும் உபத்திரவங்கள் மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? புரிஞ்சிட்டிங்களா? ஆமென். நல்லா ஆண்டவர் கையை தட்டி நல்லா மகிமையை செலுத்தலாமா? அல்லேலூயா. சரி, நமக்கு இன்னைக்கு வேற காரியங்கள் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் வேகமாக நம்ம பார்ப்போம். அடுத்தது வேகமாக போடுங்கம்மா. தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்துல வேறு மாறுதலும் இல்லை, வேற காரியமே கிடையாது. எப்பொழுதும் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் சொல்லுங்க பக்கத்தை பார்த்து, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கு. அதனால தான் சொல்றேன், நீங்க பயமுறுத்துகிற காரியங்கள், உங்களுக்கு பயமுறுத்துகிற சில காரியங்கள்லாம் வருதுன்னா அது கர்த்தர்கிட்ட இருந்து வர்ற காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவும் உங்களை பயமுறுத்த மாட்டார். ஆண்டவர் உங்களை எப்பவும் மேனிப்புலேட் பண்ண மாட்டார். ஆண்டவர் உங்களை எப்பவும் என்ன பண்ண மாட்டார்? போட்டு ப்ரெஷர் பண்ண மாட்டார். அல்லேலூயா. ப்ரெஷர் பண்ணுறதுக்கும் உங்களை லீட் பண்ணி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. லீட் பண்ணி நடத்துறது ஆண்டவர். ஆனால் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு சொல்லுவாங்க பாருங்கள், வருவாங்க. இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள். அம்மா இன்றைக்கி இந்த பட்டு புடவை நீங்கள் நகை கடைக்கு போயிட்டீங்கன்னா போதும், ஒரே இன்றைக்கி தான் அந்த டிஸ்கவுண்ட்டு, இது இன்றைக்கி தான்
இன்றைக்கே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. பட்டுப்புடை விற்றுட்டே வருவாங்க. அம்மா இன்றைக்கி தான் நாங்கள் போட்டு வந்துருவோம், இது இன்றைக்கி வாங்கினீங்கன்னா தான் முடிஞ்சிடும், நாளைக்கெலாம் இது கிடைக்காதுமான்ருவான். இதாவது பில்ட் அ ப்ரெஷர். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு மேனிப்புலேஷனு எல்லாத்தையும் உள்ளே போட்டுவாங்க. என்ன ஆகிடுவாங்க, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆமாம், அதுதான் என்ன கொண்டு வருது, அதான் பிசாசுடைய தந்துரும். ஆனால் காட் நெவர் டஸ். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் எதை பண்ணுறது, ஜனங்களுக்கு ஓயாமல் எரேமியாவை கொண்டு ஏசாயாவை கொண்டு ஓயாமல் கத்திக்கிட்டே இருந்தார். பாவத்தை விட்டு விலகு, மெய்யான தேவனுக்கிட்ட திரும்பி வந்துரு, இது பண்ணினா நியாயப்பிரமாணத்தின்படி அந்த லேண்டு சபிக்கப்பட்டதாய் மாறும், அப்படி பண்ணினா நீ போய் அடிமைத்தனத்தில் போய் விழ வேண்டி இருக்கும். தீஸ் ஆர் த டிவைன் லாஸ். நீ மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், தவிர இட் நெவர் மேட். பயமுறுத்துற தேவன் அல்ல. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இஸ் லவ், இஸ் ஆல்வேஸ் லவ். ஆண்டவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அடுத்த வார்த்தை பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பின போது அவர் செய்த ஒரே காரியம் என்னன்னா, அவர் தன்னுடைய ஒரே குமாரன் மூலமாக தான் தன்னை பூமிக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வேற எது மூலமாகவும் கிடையாது. பிதாவாகிய தேவன் தன்னை பூமியில வெளிப்படுத்த நினைத்த போது அவர் வெளிப்படுத்தினது யார் மூலமானா, அவர் தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரின் மூலமாக தான் தான் பரிசுத்தமுள்ளவர் என்பதையும், தான் நல்லவர் என்பதையும், தான் அன்புள்ளவர் என்பதையும் இந்த ஒரே மனிதர் மூலமாக, தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் உலகுக்கு அனுப்பித்து நமக்கு மாதிரியை காண்பித்தார். அவர் தான் வார்த்தையாகிய தேவன். அப்போ தேவன் வெளிப்பட்டது எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. கிறிஸ்து இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்று வார்த்தையானவர். சொல்லுங்க, ஹி இஸ் வேர்டு. அவர் பேர் என்ன? வேர்டு. இல்லை, அவர் மூலமாக மாத்திரம்தான் வெளிப்பட்டது. இதை எதுக்கு சொல்றேன்னா, இதை தவிர்த்து வர எல்லாமே பேர் கல்ட். அதுக்கு பேர் என்னங்க? கல்ட். சொல்லுங்க, கல்ட். தேவன் பூமியில உருவாக்குன ஒரே வழி என்னது? இந்த ஒரு வழி தான். இந்த வழியை விட்டு வேற எந்த வழியை நம்ம ட்ரை பண்ணாலும் ஆண்டவரை அடையிறதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு வேற எந்த வழியை ட்ரை பண்ணாலும் we will get problems. அல்லேலூயா. we will get issues. எது? பிசாசுகிட்ட இருந்து வருகிற பிரச்சனைகள் நம்ம தொட ஆரம்பிக்கும். புரிஞ்சிடுச்சா? எத்தனை பேருக்கு புரியுதாமே? இது மாத்திரம்தான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரே வழி. தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைத்த போது அவர் இந்த ஒரு மாதிரியை தான் வெளிப்படுத்தினார். சரி, தீஸ் ஆர் த பேசிக்ஸ். இப்போ நம்ம 3வது அதிகாரத்தில் நம்ம 2வது வசனத்துக்கு நேராக போகலாம். இப்போது நம்ம இந்த பேசிக்ஸை வச்சு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் எதில் இருக்குது? நம்முடைய மகிழ்ச்சி எதுலன்னா விசுவாசத்தின் மகிழ்ச்சி. அப்போது ஒரு தேவன் நல்லவர், தேவன் பரிசுத்தமானவர், தேவன் அன்பானவர், இதில் என்றைக்குமே உங்களுக்கு சேஞ்ச் இருக்கக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டிசப்ஷனும் வராது. எப்போதும் தேவனை என்ன பண்ணோம்? கேள்வி கேட்க மாட்டோம். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ண மாட்டோம்? நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. தேவனுக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருப்போம். அது ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளே மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் சொல்றாரு, வாட் எவர் ஹேப்பன்ஸ் பிரதரன், பி ஜாய்ஃபுல் இன் கிரைஸ்ட். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். சரி, 2வது காரியம் என்னன்னா, பிலிப்பியர் 3:2 போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ரொம்ப பயங்கரமான வார்த்தைலாம் போடுறாரு. வேதத்தில் ஏதாவது போடலாமா? அதை பைபிள் யாராவது எழுதி வைக்கலாம். அவர் சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இதெல்லாம் என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது ஆங்கிலம், அதுவும் பெஸ்ட் ஆங்கிலத்தில் படிச்சிருது. ஓகே. வாட்ச் அவுட் ஃபார் தோஸ் டாக்ஸ், those people who do evil, those mutilators who say you must be circumcised to be saved. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே. அது என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனானவர். இதை தவிர வேற எந்த வழியிலும் மாம்சத்தில் படுகிற காரியங்கள் எதுவும் நம்மளை என்ன பண்ண முடியாது? சேவ் பண்ண, நம்மளை ரட்சிக்க முடியாது. இல்லை, ஆனால் அதுதான் இவர் சொல்கிறாரு, இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா, வேற யாரையும் நீ ஏற்றிடாத உள்ள. அல்லேலூயா. வேற எதையும் என்ன பண்ணுறாத, இந்த மாதிரி ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இரு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை
கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவங்க வரும்பொழுதே they brought some issues to you. அல்லேலூயா. எதுக்கு? உங்கள் விசுவாசத்தை மாற்றுறதுக்கு. அல்லேலூயா. எது மேலே விசுவாசம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற விசுவாசத்தை எடுத்துட்டு விசுவாசத்தை ஸ்லைட்டாக எங்கன்னா மாற்றுறது. அல்லேலூயா. அதனால அந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நிறைய மார்க்கங்கள் தோன்றி உங்களை என்ன பண்ண நாட்களில் இது கடைசி காலங்களாக இருக்கிற. அதனால தான் 2 யோவான் எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கையாக இருங்கள், எங்கும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி பரவி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹி வில் மேக் எவ்ரி திங் ட்விஸ்டட் அண்ட் பெர்வர்டட் வெர்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வெர்ஷன். அல்லேலூயா. சின்ன சேஞ்ச் தான் இருக்கும், ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தான் இருக்கும். அப்போது அதில் நம்ம பார்த்து உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுன்றாரு அவர். யோவான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இந்த சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மரணம் உயிர்த்தெழுதப்பட்டன இந்த சுவிசேஷத்தை தவிர வேற யாராவது ஒரு மெசேஜ், வேற ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு யாராவது கொண்டு வந்தா நீங்கள் அவனை வரவேற்காமலும் உங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமலும் இருங்கள் அப்படின்றாரு. அல்லேலூயா. என்ன பண்ணாது? தயவு செஞ்சு உள்ள வாங்க சார், கை கொடுத்து. உங்கள் வீட்டில் ஜெகோவா விட்னஸ்ன்னு கதவு தட்டின்னு நிற்பாங்க. நான் போய் நண்பன் வர்றது ஆங்கிட்டுன்னு சொல்லிட்டு, நம்ம யூஎஸ் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது பாருங்க, ஆங்கித்துக்கிட்ட நல்லா சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி எல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். பார்த்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கித்து சொல்கிறான், ஆங்கித்து என்னப்பா அப்படி நல்லா படிக்கிறியா, பைபிள்லாம் அதெல்லாம் படிக்கிறியாண்ணா? இப்போ நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறேன். மாதம் ஒருத்தர் வராரு, அவர் ஜெகோவா விட்னஸ்ன்னு சொன்னார். நான் ஓகே, அவரும் ஜெகோவா தான் போல இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன் எல்லாம் ஒன்றான்னு. ஆமாம், அவர் எல்லாம் ஒன்றுன்னு அப்படின்னாரு. அவரை நல்லா வீட்டில் உட்காந்து வச்சுட்டு, என்னங்கண்ணா அங்கே என்ன பண்ணுவாங்க, ஜெகோவா விட்னஸ் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து இயேசுடைய ஒன்று சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை, பிதாவாகிய தேவன், அதுதான் கடவுள். இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பிக்சர்லேருந்து எடுத்துருவாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த பேசிக் அடிப்படை என்னது? தேவன் தன்னை பூமிக்கு வெளிப்படுத்தின போது தன்னை வெளிப்படுத்த ஒரே ஒருவர் தான் தெரிந்து கொண்டார். யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பிக்சர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா பூமியில் நமக்கு அவர் கடவுளை பற்றின வெளிச்சமே கிடையாது. அல்லேலூயா. ஆல் வி ரிலேட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் நல்லவர் என்பதும், கர்த்தர் அன்பானவர் என்பதும், கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? த்ரூ ஹிம். அல்லேலூயா. பை ரிலேட்டிங் வித் ஹிம். அந்த அவரை பிக்சர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஸ்லைட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான். தே கால் கிறிஸ்டியானிட்டி, தே ஹாவ் பைபிள்ஸ். அல்லேலூயா. தே ஹாவ் ஒன்லி ஒன் ஆங்கிள். இந்த பாருங்க, இந்த மிசைல் அனுப்பிச்சிங்க வச்சிங்களேன், ஒரே ஒரு டிகிரி, இல்லைன்னா ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு டிகிரி தான். ஒரே ஒரு டிகிரி தானே, கொஞ்சம் பக்கத்தில் போய் நிற்கணும், பக்கத்தில் போகாது. அங்கே போகும்போது எங்கேயே போய் நிற்கும். நான் அதனால சொல்கிறேன், சுவிசேஷத்தில் அந்த மாதிரி சின்ன ஸ்லைட்டஸ்ட் டிஃப்ரெண்ட்டை கொண்டு வர ஒருத்தனையும் வீட்டில் அனுமதிக்காதீங்க, ஏற்றாதிருங்க, அவனை வரவேற்காமல் இருங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அல்லேலூயா. இதுக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்? பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆமென். இதுக்கு ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரை வந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போது மத்தேயு 7:15 ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் மத்தேயில? நீங்கள் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிந்து கொள்ளலாம். எப்படிங்க நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, டெஸ்ட் தேர் ஃப்ரூட். அல்லேலூயா. அவங்களுடைய செய்கைகளை பாருங்கள், அதில் கனி இருக்குதான்னு பாருங்கள், அதில் நன்மை இருக்குதா, அதில் சமாதானம் இருக்குதா, அதில் அன்பு இருக்குதா, தேவனுடைய குணாதிசயங்கள், அதில் நீதி இருக்குதா, அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டெஸ்ட் தோஸ் பர்சனாலிட்டிஸ் த்ரூ தேர் ஃப்ரூட். ஆமென். அவங்க என்னதான் மூடி மறைச்சி வேலை வந்தாலும் என்ன ஆகுது? உள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம அவங்க வாயின் வார்த்தையில் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அவங்க நடக்கையில் தெரிஞ்சிடும். உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும், என்ன தான் வேஷம் போட்டாலும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், நீங்கள் கடைசி நாட்களில் அவங்க எப்படி வருவாங்க? ஆடுகளை போல் வருவாங்க. ஆனால் ஆடுகளை போல் போத்திக்கிட்டு வருவாங்க. ஆனால் உள்ளே யார் இருப்பாங்க? ஓனாய் இருக்குன்றாரு. அல்லேலூயா. அப்போ உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். ஆமாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? டக்குன்னு எதுலேயும் என்ன பண்ணக்கூடாது? சாடிடக்கூடாது. டக்குன்னு அங்கே போய் எல்லா காரியத்தையும் வெளியே விட்டுறக்கூடாது. முதல்ல டெஸ்ட் தேர் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? இது தெரியாமல் நிறைய வாழ்க்கையில் அப்படியே என்ன பல பிரச்சனைகள், பல பாடுகள், எல்லாத்துலேயும் சரி, எவ்ரி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எல்லா காரியங்களையும் சொல்கிறேன், சர்ச் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ்,
ஒர்க் பிளேஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துலேயும் பாருங்கள். எங்கள் ஒர்க் பிளேஸில் ஒருத்தர் எப்பவுமே அங்கே மூடிட்டு தான் இருப்பார். எப்போவுமே காலைல ஃபுல்லாக முடிச்சுட்டுப்பார். புது ஆள் வந்தார். நம்ம கை கழுவுறதும் நம்ம இதில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாள். கை கழுவுற இடத்துல கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ண பார்த்தா சிலுவை தலைகீழாக இருக்குது. இல்லை, சிலுவை தலைகீழாக இருக்குது. தலைகீழாக சிலுவையில் இயேசுக்கு பதிலாக பிசாசு இருக்கிறார். யார்? டிராகன் இருக்கிறாரு. பிசாசு வந்து சிலுவையில் இருக்கிறாரு. இல்லையா? நான் என்னையா என்ன இது போட்டு வச்சிருக்கிற கையில், நம்மளும் விட்றாளா, என்ன இதை போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கையில். அவர் சொல்கிறாரு, நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவர் கடவுள் ரொம்ப என்னது கொடூரமானவர் அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படியே அதிலேருந்து அப்படியே பிடிச்சி கடைசியாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் இப்போது சாத்தானை வழிபண்டு கொண்டிருக்கேன். நம்ம நினைக்கிறோம் சாதாரணன்னு சொல்லிட்டு. அதுதான் சின்ன சின்ன வெறுப்புகளுக்கு இந்த பேசிக் பிரின்சிபல் ஷுட் ஃபில் த ஆன்சர்ஸ். ஆமென். நிறைய பேர் உங்ககிட்ட வாதாடுவாங்க. கர்த்தர் நல்லவராக இருந்தா அவர் மகிமைக்காக இவர் நம்மளை வந்து இவ்வளோ பாடுபடுத்தணுமா? நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்புறம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னைகளையே சொல்வார் ஆண்டவர் சொல்லுவார். இவங்க கேட்பாங்க, இவன் கண்ணு தெரியாமல் இப்படி இருக்கிறது, பிறவி குருடனாக இருக்கிறது, இது யாரால் வந்த பிரச்சனை? இவங்க அப்பா அம்மாவில் வந்த பிரச்சனையா, இவங்க பெற்றவங்க பிரச்சனையா? ஆண்டவரே யார் பண்ண பாவம் அப்படின்னு இயேசுவை கேட்பாங்க சீஷர்கள். ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இயேசுப்பா என்ன பதில் சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். அது அவங்க பெற்றவங்க பண்ணதில் அவங்க அப்பா அம்மா பண்ண பாவம் இல்லைப்பா, இது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இப்படி இருக்குதுன்னாரு. உடனே இவங்களுக்கு உடனே கேள்வி, இவர் நாம மகிமைப்படுறது இவன் பிறந்ததுலேருந்து குருடாக இருக்கணுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் அவர் பர்செப்ஷன். ஆண்டவர் என்னன்னா, ஆண்டவர் பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்றது தான் அதில். என்னன்னா, ஆண்டவர் அவனுடைய பிரச்சனை பிறவி குருடனாக பிறந்தது ஒன்று அவன் பண்ண பாவம், இல்லை அவன் பெற்றோர்கள் பண்ண பாவம், அல்ல அவங்க முற்பிதாக்கள் பண்ண பாவம். பட் ஃபார் காட் தட் டசன்ட் மேட்டர். அல்லேலூயா. ஹீ கேன் சேஞ்ச் இட். அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்னார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? இன் இஸ் பர்செப்ஷன். நம்ம பிரச்சனைகள் அணுகும்போது எப்படி பிரச்சனைகள் அணுகுறோம்? இந்த பிரச்சனை அங்கிருந்து வந்தால் இங்கிருந்து வந்தால், ஆண்டவர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு? இது என் நாம மகிமைப்படும்படியே என்னால் இதை மாற்ற முடியுன்றது தான் அவருடைய அணுகுமுறை. தட் இஸ் அ பாசிட்டிவ் பர்செப்ஷன். அல்ல எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அதான் ஆண்டவர் சொன்னார். ஆமென். இப்படியே வேதத்தை எடுத்து வச்சு எங்கே படிக்கும் பொழுதெல்லாம் கடவுள் வந்து கெட்டவர் மாதிரியும், கடவுள் வந்து எல்லாத்தையும் இன்னும் ரொம்ப அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென். வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு, அர்த்தம் புரியலைன்னா ரிலேட் இந்த பேசிக் பிரின்சிபலை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஆமென். a+b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2ac. ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார்முலா இருந்துச்சுன்னா எல்லாம் முடிச்சு போட்டுக்கலாம். ஃபார்முலா தெரியாமல் வேதத்தை படித்தோன்னா என்ன ஆகும்? எங்கெங்கேயோ கர்த்தர் கெட்டவர் மாதிரியும் எல்லாத்தையும் அவர் தான் காரணம் மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாத்தையும் அந்த மாதிரி பர்செப்ஷனே உள்ளே விடவே கூடாது. ஆமென். அவன் உள்ளே விட்டதுனால அவன் என்ன ஆகிட்டான்? கடைசியாக அவனுடைய விசுவாசம் மாறி அவன் பிசாசை வழிபடுற மாறிட்டான். நம்ம விடுற ஆள், நம்ம கம்பெனிக்கு அலோவ் பண்ணுறவங்க சரியாக விடணும். அவனை கொஞ்ச நாளுக்கு வேலையை விட்டு எடுத்தாங்க பாருங்க. வேலையை விட்டு எடுத்த ஒரு மாதத்தில் எங்களுக்கு ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலில் நானும் வேறு இருக்கிறேன். என்னது? உங்கள் டேட்டாவெல்லாம் நான் எடுத்துட்டேன், டேட்டாவெல்லாம் எடுத்துட்டேன், எனக்கு காசுகளை கொடுங்கன்றான். அதுதான் சொல்கிறேன், தேவையில்லாமல் கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் அ ப்ரீச். அதனால சொல்கிறேன், வீட்டுக்குள்ளேயும் சரி, வாழ்க்கைக்குள்ளேயும் சரி, கம்பெனிக்குள்ளேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, அல்லது எதுக்குள்ளேயும் சரி, தேவையில்லாத டாக்டரின்ஸோ, தேவையில்லாத மனிதர்களையோ, சுண்ணத்துக்காரர்களையோ, மோசம் போக்குகிறவர்களையோ அல்லது நாய்களையோ நீங்கள் அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப அது அப்படி ஆண்டவர் அப்படி நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணணும்? காத்து கொண்டு அப்படி சந்தோஷமாக இருக்கணும். இந்த 2 யோவானில் அவர் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ளே கையை கொடுத்து அவன் வரவேற்காத வீட்டுக்குள்ளே ஏற்றுக்காதன்னு சொல்கிறார்ல, அது யாருக்கு சொன்னான்னா அம்மாள் அப்படி எழுதுறாரு. அம்மாளே யார்? 2 யோவானில் எழுதுறாரு. அம்மாள் யார்? அம்மாள்னா யார்? அவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஃபெலோஷிப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுதுறாரு. பாருங்கள், பெண்கள் அழகாக அந்த நாட்கள் அழகாக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஆமென். நல்லா ஆண்டவர் கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாம். ஆண்டவர் யாரும் பெண்கள் என்ன பண்ணுறது புறமே தள்ளுகிறவர் கிடையாது. நல்ல
ஆண்டவர் மகிமையை சில நல்ல பெண்களை எடுத்து பயன்படுத்துகிறவர். ஆனால் அந்த 2 யோவானில் அவர் எழுதுறாரு, அம்மாலே இதுக்கெல்லாம் நீ பத்திரமா ஜாக்கிரதையார். ஏன்னா பெண்கள் தான் என்ன அது ரொம்ப இடத்துல டக்குன்னு வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க, பட்டுப்பொடுவையா வாங்க, இது இன்றைக்கி தான் சவரம் வேலை வெளியா வாங்க, அப்படியே எல்லாத்துக்கும் என்ன எடுக்கிறது மாட்டிக்கிறது. எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் பெண்கள் விசேஷமாக. ஆமென் சொல்லுங்க, அம்மாலே எச்சரிக்கையா இரு. ஆமென் அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போது அப்போ எப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னா, தீமோத்தேயை பற்றி சொல்கிறாரு இந்த வசனத்துக்கு முன்னாடி. நம்ம பிலிப்பியர் 3:2 முன்னாடி சொல்கிறாரு, தீமோத்தேயை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்றாரு. பிலிப்பியர் சபைக்கு பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எச்சரிக்கை, அந்த மாதிரி ஆட்களுக்கு எச்சரிக்கைன்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் தீமோத்தேயை உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு எப்பாப்பிரேத்துவை அனுப்புகிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் சபைக்கு அனுப்புகிறாரு, அங்கே இருக்கிற ஆட்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் அனுப்புகிறாருன்னா, அவர் அவங்களுடைய ஃப்ரூட்டை பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. தீமோத்தேயுடைய குணங்களை பாருங்க. அவர் சொல்றாரு, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கும்படி அவன் இப்படி என் ஊழியத்தில் உதவியாக இருந்தான். அப்போ நீங்கள் முதல்ல அவங்க செல்ஃபிஷாக வர்றாங்களா, உங்கள் காரியங்களை விசாரிக்கும்படி வர்றாங்களான்னு கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. வாட் இஸ் தேர் அஜெண்டா? தீமோத்தேயை உங்களுக்கு அனுப்புகிறேன்னா இவர் பவுல் பார்த்துட்டாரு. தீமோத்தேயு உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறான், உங்களை விசாரிக்கிறான், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறான், உங்கள் மேலே அன்பாக இருக்க விரும்புகிறான். அப்பேற்பட்ட ஆட்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, உங்கள் ஊழியத்தில் சேர்த்து அவனை என்ன பண்ண. தீமோத்தேயை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்க ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் பண்ணுறது போல. எப்படி ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் பண்ணுறது போல சுவிசேஷத்தில் அவன் என் கூட பிரயாசப்பட்டான், அதனால நான் உங்களை அனுப்புகிறேன்றார். அல்லேலூயா. அது என்ன காமிக்குது? தியாக குணத்தை காமிக்குது. எதையும் சுயநலமாக பார்க்காம மற்றவங்களுக்காக நேரத்தையும் காலத்தையும் பிரயாசத்தையும் கொடுக்கிற அப்பேற்பட்ட மனிதர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுமதிக்கலாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். எப்பாப்பிரேத்துவை அனுப்புகிறேன். எப்பாப்பிரேத்துவை ஏன் அனுப்புகிறேன்? எப்பாப்பிரேத்துவை அனுப்புனா அவன் சொல்கிறாரு, எப்பாப்பிரேத்து அவன் சாவுக்கு ஏதுவாக இருந்தான், அந்த சுவிசேஷத்துக்காக தன் பிராணனையும் கொடுக்க அவன் ரெடியாக இருந்தான், அல்ல தன் உயிரையும் கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான். இதுதான் அவங்களுக்கான சாட்சி. அல்லேலூயா. இந்த சாட்சிகளை நம்ம இப்போ எல்லாம் தனக்குரியவைகளை தேடாமல் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுமதியுங்கள், இன்வைட் பண்ணுங்க. நிறைய சமயம் நான் எச்சரிக்க வேண்டியதாக இருக்குது, எப்பா அங்கே போயிடாத, இது வேற நமக்கு தெரியும், அதனால கால் பண்ணி சொல்லுவேன், கண்ணா இந்த இடத்துக்கு போயிடாத. நமக்கு ஏதாவது மெசேஜ் வரும், அண்ணா இது மாதிரி எங்கே போகலான்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நானே கேட்பேன், என்னடா பிரேமு இந்த மாதிரி இங்கே சானிட்டரியில் ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது, யாராச்சும் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காங்களா? ஆமாண்ணா இவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இப்போ கால் பண்ணி, கண்ணு பார்த்து கொஞ்சம் பார்த்து போகும்போது தலைகளே கொடுத்துடாத கண்ணா அப்படின்னு சொல்லி எச்சரிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கேயே நீங்கள் இருக்கணுன்றதுக்காக இல்லை. அல்லேலூயா. அதுக்காக இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. அவங்களுடைய கனிகள் என்ன தெரியாமல் தலையை கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. நிறைய இதுவை பார்த்துட்டு வரத்தை பார்த்துட்டு தலையை கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. வரத்தை பார்த்து என்ன பண்ணுறது, வரம் வந்து நான் சொல்கிறேன், பாவிக்கு கூட வரம் செயல்படும். அல்லேலூயா. விழுந்து போன சிம்சோனுக்கு அவனால் என்ன பண்ண முடிஞ்சது, தொடர்ந்து அவன் பாவத்தில் இருந்தான், ஆனால் கேட்டை எடுத்து உடச்சி போட்டுட்டு இருந்தான் அபிஷேகத்தில். அல்லேலூயா. அங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தான் பாவத்தில், திரும்ப எழுந்து ஒரே தாடை எடுத்து 1000 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தான் அபிஷேகத்தில். அல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல அபிஷேகம் செயல்பட முடியும், ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆனால் அபிஷேகம் செயல்பட முறிஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம் மற்றவங்களுக்காக. அல்லேலூயா. தட் இஸ் வை இட் ஸ்டில் ஆப்பரேட்ஸ். ஆமென். ஆனால் உள்ள கனிகள் இருக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. வரங்களை பார்த்து போயிடாதீங்க, கனிகளை பார்த்து நீங்கள் போகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதாமே? அல்லேலூயா. ஏன்னா தலையில் கிளியே அது மாதிரி காரியங்களை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகிடும். அப்புறம் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், அப்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயாலாம் இருக்கிறீங்களா? சரி, அடுத்த காரியங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது இதுலேயே ரொம்ப சில காரியங்களுக்கு கொஞ்சம் எச்சரித்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய 2 காரியங்கள். ஒன்று,
நமக்கு இது மாதிரி தேடி வருகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? கொஞ்சம் போரான சப்ஜெக்டாக இருந்தான்னு தெரில. ஒன்று, நம்மளை தேடி வர காரியங்கள், நம்ம வீட்டுக்கு வந்து கதவு தட்டுக்கிற காரியங்கள், கரெக்டாக நான் சொன்ன சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து கதவு தட்டுக்கிற காரியங்கள் உள்ளே நீங்கள் அனுமதிக்கன்னு சொல்கிறோம். இன்னொரு காரியம், நீங்களே உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் காரியங்கள் நீங்களே அனுப்பி விடுவீங்க. எது? ஆஃப்டர் கிளாஸ்னு ஒன்று அனுப்பிச்சி விடுவீங்க, கராத்தே கிளாஸ்னு ஒன்று அனுப்பிச்சி விடுவீங்க, யோகா கிளாஸ்னு ஒன்று அனுப்பிச்சி விடுவீங்க, பரதநாட்டியம் கிளாஸ்னு அனுப்பிச்சி விடுவீங்க. அப்புறம் என்னது, வேற என்ன கிளாஸ்லாம் இருக்குது? இதெல்லாம் நீங்களே அனுப்பிச்சி விடுற இடங்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது வெளிச்சமே கிடையாது பாருங்க. நாங்கள் ஊரில் நம்ம கேட்டோம், எங்கள் நல்ல கிறிஸ்டியனுங்க, நல்லா பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த அம்மா நல்லா பண்ணுவாங்க. அந்த அக்கா அவங்க தான் என்னையும் எங்கள் மனைவியும் கூப்பிட்டாங்க. கேட்டேன், எங்கள் பிள்ளை யோகா கிளாஸ்க்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் யோகா கிளாஸ்க்கு எதுக்கு அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க? நான் இது அடிப்படை புரியாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அது நல்ல ஒருமனம் கொடுக்கும், சமாதானம் கொடுக்கும் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில காரியங்கள் போடுவாங்க பாருங்கள். நம்ம மெடிடேஷனில் கிறிஸ்டியன் மெடிடேஷன், கிறிஸ்டியன் டெவோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் டெவோஷன் அண்ட் ஈஸ்டர்ன் மெடிடேஷன். அதாவது புத்த மார்க்கத்தில் நம்ம முன்னாடி இருந்த ஹிந்து மார்க்கத்தில் இருந்து நம்ம செயல்படுகிற இந்த மெடிடேஷன் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிறிஸ்டியன் என்னது மெடிடேஷன். என்னென்னா, முதல் வார்த்தை ஃபோக்கஸ். பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் இருந்து வந்திருக்கிறேன், நானும் என் மனைவியும் 15 நாள் 30 நாட்கள் போய் ஒரு புத்த மதத்தில் விபாசனான்னு சொல்லுவாங்க, அங்கே போய் அமர்ந்து 24 மணி நேரமும் அப்படியே தான் இருக்கணும். 24 மணி நேரம்ல நைட்டு தூங்கலாம், அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவோம், போய் அப்படியே அமர்ந்துக்கிட்டே அப்படியே இருக்கணும். அவங்க மந்திரங்கள்லாம் ஓடுவாங்க, அதை வச்சு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் பேசக்கூடாது, அவங்களே சாப்பாடு போட்டுருவாங்க. ஆல் யூ நீட் டு கோ அண்ட் மெடிடேட். புரியுது என்ன சொல்கிறது? ஆனால் எதுவும் அது உங்கள் டெம்பரரியாக தான் இருக்கும் பீஸ், தவிர உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா பாருங்கள், ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ், அந்த மாதிரி மெடிடேஷன், அந்த மாதிரி காரியங்களை எதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. சரீரத்தில் 7 சக்கரம் இருக்குது, இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, உன்னை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுனா, கிறிஸ்துவ மெடிடேஷனில் நம்ம கர்த்தரை தியானிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? நம்ம கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் செய்ய வல்லவர், அதை நம்ம என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம், அதை நம்ம மெடிடேட் பண்ணுறோம். மனசில் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போவோம் பாருங்க, போனீங்கன்னா மனசுலாம் பிளாங்க் ஆகிடுவாங்க, எம்டி வாக்குப்பா அப்படின்வாங்க. என்னது எம்டி? அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தான் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் தவிர அங்கங்கே ஓடிட்டே இருக்கோம். அவரும் அப்படி தான் இருப்பார், எனக்கு நல்லா தெரியும். கடைசியாக எம்டியாக இருக்கணும், வர்ற எண்ணங்கள் தான் வந்துக்கினே இருக்கும், அது வர்றதெல்லாம் அப்படியே எம்டி ஆகிக்கினே இருக்கணும்னுவாங்க. ஆனால் நம்மளுடைய கிறிஸ்டியன் மெடிடேஷன் என்ன, கர்த்தருடைய வார்த்தையால், கர்த்தருடைய விசுவாசத்தால் அதை நிரப்பிக்கிட்டே இரு. அல்லேலூயா. ஃபில் வித் த கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட், ஃபில் வித் த ஃபெய்த் இன் கிரைஸ்ட், ஃபில் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் மைண்ட். அல்லேலூயா. இதையே தியானித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் எப்படி கற்றுக் கொடுக்குது, வேற மாதிரி கற்றுக் கொடு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமே. மூணாவது காரியம், டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே உலகத்துலேருந்து உன்னை பிரிச்சுக்கோ, அப்படியே டிட்டாச் ஆகிக்கோ, தாமரையில் தண்ணி மாதிரி வாழணும், அப்படி வாழணும், இப்படி உன்னை அப்படியே என்ன பண்ண சொல்லுவாங்க, டிட்டாச் பண்ண சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் த ரியல் லைஃப். அல்லேலூயா. த ரியல் லைஃப் இஸ், இது நம்மளுடைய கிறிஸ்டியன் டெவோஷனில் அட்டாச் டு த ரைட் ஃபெலோஷிப், அட்டாச் டு காட். அல்லேலூயா. முதலாவது தேவனை நேசி, அடுத்து உன்னுடைய பிறனை நேசி. அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், நல்ல மனுஷர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம், ஆண்டவர் அட்டாச் பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. அன்பை காட்ட சொல்றாரு, அவங்களுக்கு நல்லதை பண்ண சொல்றாரு. நீ லைட்டாரு, நீ சால்ட்டாருன்றாரு. அல்லேலூயா. நீ உப்பாரு, ஒளியாரு, வெளிச்சமாருன்னு கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்மளதெல்லாம் என்னது, கர்த்தரோட அட்டாச்மெண்ட், அந்த ஜனங்களோட கூட அட்டாச்மெண்ட், வாழ்ந்துக்கிட்டு வெற்றி அடைகிறது தான் நம்மளுடைய மெடிடேஷன். அல்லேலூயா. ஸ்பிரிட், இதில் 2 ஸ்பிரிட் இன்வால்வ் ஆகிருக்கு. அவங்க சொல்கிற நம்ம டிட்டாச்மெண்ட்டு, மைண்டை பிளாங்காக்கு, அப்படியே உன்னை இந்த மாதிரி காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுன்றதெல்லாம் என்ன ஆகணும், தே ஓப்பன் டோர்ஸ் ஃபார் த எனிமி. அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளுக்கு அவைகள் திறந்து விடும். நம்ம மனதை அதுக்கு தான் எம்டி பண்ண சொல்கிறது. அல்லேலூயா. நேரம் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த நாட்கள் அந்த விபாசனா கிளாஸில் இருப்போம் பாருங்க, சொல்லுவாங்க உனக்கு கபாலம் திறக்கம் கண்ணுன்னுவாங்க. என்னது, எப்போ திறங்க கபாலம்? இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன், 15 நாள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு தலைவலி வரும். தலைவலி வந்த உடனே உனக்கு என்ன ஆயிடுச்சு, கபாலம் திறந்துடுச்சுனாங்க. சொல்ல மாதிரி சிக்னஸ் வில் நாட் மேக் யூ
சூப்பர்ஃபிஷியல். உங்களை வந்து அப்படி கிடையாது. தலைவலி வந்த உடனே வின்னு தலைவலி வரும் பாருங்க. என்ன ஆச்சுன்னா, யூ ஆல்ரெடி ஓப்பன் த டோர்ஸ். அல்லேலூயா. உன்னுடைய மைண்டை பிசாசுக்கு திறந்து விட்டாச்சுன்னு அர்த்தம். அதான் அங்கே நடக்கிறது. they will enter in our mind because it trying to empty it and bring a space towards. அதுதான் அது அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஆனால் நமக்கு நம்ம கிறிஸ்துவத்தில் என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் fill us, ஹோலி ஸ்பிரிட் lead us. அதுதான் நம்முடைய தேவனுக்குரிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது வருகிற காரியங்கள். அங்கே நம்முடைய அந்த பொசிஷன் என்னது, எல்லாத்தையும் வந்து பேசிவாக மாற்றும். அப்படியே பேசிவாக என்னது, இன்ஆக்டிவாக மாற்றுறது. எல்லாத்தையும் இன்ஆக்டிவாக மாற்றுறது. அப்படியே அமைதியாரு, இதுவாரு. பட் நம்மளோட மெடிடேஷன் எல்லாம் வெரி ஆக்டிவ். அல்லேலூயா. we make war against the enemy. அல்லேலூயா. in our meditations. அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை கொண்டு, ஜெபத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசை எதிர்க்கிறோம். we actively involved in the warfare. that is a meditation of Christians. எத்தனை பேருக்கு புரியுதாமன்னு சொல்கிறது? ஆமென். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுவோம், பத்திரமா இருந்து நம்மளே என்ன பண்ண பிள்ளைகளை அனுப்பிச்சு பிரச்சனைகளை கொண்டு வந்துடக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ காரியங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். அதெல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நான் முடிச்சுட்டு போயிடணும் ஒரு 2 minutes. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளே எல்லாம் கண்களை மூடி கர்த்தருக்குள்ளே நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஒரு 2 காரியங்கள் தான் பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம சில காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமைக்கு அதை விட்டு விலகணும், பாவத்துக்கு விட்டு விலகணும், அதெல்லாம் விட்டு விலகி நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு எல்லா பேசிக் பிரின்சிபிள்ஸை நல்லா கற்று வச்சுக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகளை நல்லா வளரணும். கிறிஸ்து தவிர வேற எல்லாமே என்னது, தேவையில்லாத காரியங்கள் என்பதை நம்ம புரிந்து வைத்து கொள்ளணும். அவைகளை புரிந்து வைத்து நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக வருகிற பாடுகள், உபத்திரவங்களுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சில வரிகளை நம்ம பாடலாமா? அல்லேலூயா. சிலுவாயில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவாயில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. சேர்ந்து சொல்லுவோம். அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் அன்பு இயேசுவை சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவை நான் என்று காண்பேனோ. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை நாம் தேட வேண்டும், பரலோகத்துக்குரியவைகளை தேட வேண்டும். அதற்காக சிலுவையில் பாடுகள் அனுபவித்தது போல நமக்கு பாடுகள் உபத்திரம் வந்தாலும் அதையும் சகித்து கொண்டு விசுவாசத்தில் நம்பிக்கையாக, விசுவாசத்தில் சந்தோஷமாக இருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு கர்த்தரை பற்றின வெளிச்சம், கர்த்தரை பற்றின அவரை புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அதே போல நம்ம சில தேவையில்லாதவைகளுக்கு விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எச்சரிக்கையா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரே சில காரியங்களுக்கு அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது நீங்க எப்படி நான் இதை டிசைன் பண்ணணும், எப்படி இதுல இருந்து நான் தப்பித்துக் கொள்ளணும், எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்காம இருக்கணும். வெறும் நபர்கள் மாத்திரமல்ல, சில எண்ணங்கள் கூட உங்க மனசுல தட்டும், சில யோசனைகள் சில இருதயத்துல வந்து வரும், சில ஐடியாலஜிஸ் சில மனசுல வந்து தட்டும். உங்க மனசுல கொண்டு வர இந்த ஐடியாலஜிஸ், அந்த எல்லா எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், எல்லா நோக்கங்கள், இது எல்லாத்தையும் கூட நீங்க தெளிவுபடுத்தணும். எப்படி தெளிவுபடுத்துறது? நாம இது தேவனுடைய வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை முதலாவது நீங்க தெளிவுபடுத்தணும். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, கண்களை மூடிய வண்ணமாக. தேவ வசனமே இறுதி முடிவு. Word of God as ultimate. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டுடைய வார்த்தை தான் முடிவு. அல்லேலூயா. அதை தவிர வேற கிடையாது. அவருடைய வார்த்தை அல்டிமேட். அதுதான் அல்டிமேட் டெசிஷன். அல்லேலூயா. சேஞ்ச் yourself. Don't seek somebody else according to your heart's desires, but seek the word of God. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். உங்க மனசுக்கு ஏற்ற மார்க்கத்தை தேடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு அறிஞ்ச சத்தியத்துக்கு ஏற்ற மார்க்கத்தை தேடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னும் சத்தியத்துக்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. That is how you discern the things, discern the human beings. அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானுடைய இன்ஸ்பிரேஷன் படி இருக்கிறதா அப்படின்றத நீங்க இரண்டாவது சோதித்து ஆராயணும். அதுல எனக்கு தெரியல அப்படின்னாலாம், பரிசுத்த ஆவியானப்ப எப்படி பேசுறாரு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா, சொப்பனத்துல தரிசனத்துல பேசுவார். அதுவும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துருக்கணும். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இருதயத்தில் ஒரு பூரணமான சமாதானம் தருவார். சில சமயங்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டு, இல்லை எனக்கு இது விருப்பம் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இல்லை நல்ல சமாதானம் இருக்குதுங்க, எனக்கு இந்த வீடு தான் வேணும், எனக்கு இந்த காரியம் தான் வேணும், எனக்கு இந்த பொருள் தான் வேணும், ஆமாம் என் மனசில் சமாதானம் இருக்குது. நம்மளே சில பேர் என்ன பண்ணிக்கிறது, திருப்திப்படுத்தி கொள்கிறது. ஆமாம் எனக்கு பூரண சமாதானம் இருக்குது, பரிசுத்த ஆவி எனக்கு நல்ல பீஸ் கொடுத்துருக்காரு, நம்மளே பொய்ய சொல்லிக்கிறது. ஏன்னா பிகாஸ் we are desires in some other place. அல்லேலூயா. சொல்லுகிறேன், சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர்களை விட்டு கொடுக்க சொல்லுவார், சில சமயங்களில் உங்களை விட்டு விலக சொல்லுவார், சில சமயங்களில் உங்களுக்கு இழக்க சொல்லுவார். அல்லேலூயா. எதுக்கு? if you give up he will move up. அல்லேலூயா. நீங்க எப்போ விட்டு கொடுக்குறீங்களோ நீங்கள் மேலே உயர முடியும். அல்லேலூயா. நீங்க எப்போ விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களோ அது வரைக்கும், அல்லேலூயா, உங்க மனசுக்கு ஏற்றத பரிசுத்த ஆவியானவர் பேசணும்னு விரும்பாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருதயத்தில் கொடுக்கிற உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க. he will give a peace in சில காரியங்களிலே ஆண்டவர் சரியா உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கேற்ற விதத்துல உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல், the inspiration of the Holy Spirit. மூன்றாவது, நீங்க மூத்த ஊழியக்கார, காட்லி கவுன்சிலிங், தேவ ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியக்காரர்கள், அவங்க கனிகளை பார்த்து, அவங்கள பார்த்து நல்லா இருக்கிற அவங்களுடைய காரியங்களை பார்த்து ஒரே குடும்பத்தை உடையவர்களாக, ஒரே மனைவியை உடையவர்களாக, பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொண்டு வந்தவர்களாக, அவங்க வாழ்க்கையில எந்த டவுட்டான காரியங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள நல்ல மூத்த ஊழியக்காரர்கள், வெற்றியுள்ள நல்ல மூத்த ஊழியக்காரர்கள், கனி நிறைந்த ஊழியக்காரர்கள், அவங்கள பார்த்து அவங்களுடைய ஆலோசனை நீங்க கேட்கலாம். அவங்க கிட்ட கேட்டு அதன்படி அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம். அந்த வார்த்தைக்கு நீங்க, உங்களுக்கு என்ன சில எண்ணங்கள் தோன்றுகிறது, சில காரியங்கள் தோன்றுகிறது, சில ஐடியாலஜிஸ் தோன்றுகிறதுனா நீங்க என்ன பண்ணணும், அவங்க கிட்ட செக் பண்ணி அதன்படி நீங்க வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அகெயின், இவரு சரி கிடையாது, வேற அங்க போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது, காமன் சென்ஸ். அல்லேலூயா. ஒரு நேச்சுரலாகவே நமக்கு சில காரியங்கள், இது தப்பு, இது தவறு, சரி, நல்லாவே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் டிசைன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்த முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவ வசனம், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், தேவ ஆலோசனை, காமன் சென்ஸ். இந்த காரியங்களை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம்,
சில காரியங்களை எச்சரிக்கையாக இருந்து உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா, நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்ற தினத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தில் ஒரு மகிழ்ச்சி, விசுவாசத்தில் ஆண்டவரே அப்பா குறித்த ஒரு மேன்மை, ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு சந்தோஷம் உங்கள் பிள்ளைகளுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே அப்பா. விசுவாசித்து வந்த தேவன் இல்லை, அவர்கள் கலிகூற கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கு மாறுதலாக வருகிற சகல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு மாறுபாடான காரியங்கள், மாறுபாடான சிந்தைகள், மாறுபாடான நபர்கள் யாவரிலிருந்து இவர்கள் எச்சரிக்கையோடு கூட இருக்க தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் we cancel every deceptions in Jesus name. We cancel every deceptions. We cancel every bad ideologies. We cancel every evil ideologies. We cancel those things from enemy. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தேவன் நடாத நாற்றுகள் எல்லாம் இருதயங்களிலிருந்து வேரோடு பிடுங்குகிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மில் கலிகூற கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திப்போம். ஆண்டவர் கைகளை தட்டி மகிமையை செலுத்துவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.